அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஐயா டாக்டர் திரு டிஎஸ் ஜோசப் அவர்கள் நிறைய உபன்யாசங்கள் நிறைய தலைப்புகளில் உலகம் முழுதும் பேசியிருக்கிறார்கள். அவர் நம்முடைய கிராமத்திற்கு இன்று வரை தந்தது நம்முடைய ஸ்ரீ பெருமாள் தாமி கருணை என்பதை நான் உணர்கிறேன். இவ்வளவு பெரிய ஒரு ஞானி ஒருவர் நம் மண்ணில் மிதித்திருக்கிறார். அவருடைய பேச்சை கேட்பது உங்களுக்கு அனைவருக்கும் நீங்கள் செய்த புண்ணியம். அதனால் எல்லாரும் அவருடைய பேச்சை கேட்டு பயனுறுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முன்னுரை வழங்கிய திரு எஸ் தங்கபாண்டி அவர்களுக்கு திருக்கோவில் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக ஐயா அவர்கள் தனது ஆன்மீக உரையை ஆரம்பிப்பார்கள். சீரரா செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராகவருக்கு புகழ். அகலகில் என் இறையுமென்று அலர் மேல் மங்கை உரைமான் நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே. நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே. புகழொன்றில்லா ஆடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. கன்னியாகுமரி கண்ணன்குளம் பெருமாள் சுவாமி திருக்கோவில் நிர்வாகிகளே, என்னை புதுச்சேரியிலிருந்து அழைத்து இந்த அரிய வாய்ப்பை நல்கிய நண்பர் திரு ச தங்கபாண்டி அவர்களே, இன்றைய உபயதாரர்களான திரு ரா தங்கையா, எக்ஸ் டிஜிபி திருச்சி குடும்பத்தினரே, திரு ச தங்கபாண்டி, திருமதி கனகரத்னம் அவர்களே, திரு ஐ சந்திரபால் கோவில் செயலாளர் அவர்களே, திருமதி பா கீதா அவர்களே, இங்கு என் முன்பு அமர்ந்திருக்கும் ஆன்மீக பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். திரு தங்கபாண்டி அவர்கள் என்னை அணுகிய போது, உங்கள் பேச்சு நிறைய கேட்டிருக்கேன் நான் யூடியூப்பில். ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, இந்த கண்ணன்குளம் பெருமாள் சுவாமி திருக்கோவில் எங்கள் குடும்ப கோவில். நாங்கள் தான் அந்த கோவில் நிர்வாகத்தில் முக்கியமான ஆளுகள். என்னை போல் பலரும் இருக்கிறார்கள். அங்கே நீங்கள் உரையாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இது இந்தியாவினுடைய தென்கோடி கன்னியாகுமரி. கொஞ்சம் மலைப்பாக இருந்தது. ஆனால் சென்ற ஆண்டு நாகர்கோவில் கீரிவளையிலே இதே போல் என்னை வரவழைத்து திரு செந்தில் நாடர் அவர்கள் பேச வைத்தார்கள். அதை நினச்சிக்கிட்டு சரி இந்த வருஷம் போகலாம் என்று வந்தேன். அலுப்பான பயணம், களைப்பான நேரம். இருப்பினும் ஆன்மீகம் என்பது ஒரு நிறைவை தரக்கூடிய, குறைவை போக்கக்கூடிய அற்புதமான வரம். எனவே அதற்கு இதையெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது என்று மனதில் வைத்துக்கொண்டு இந்த சிறு பேச்சை ஆரம்பிக்கிறேன். நான் முதல்ல திரு தங்கபாண்டி அவர்களுக்கு கொடுத்திருந்த தலைப்பு அள்ளித்தரும் அருமையான இந்து மரம். அப்படி தான் நான் தலைப்பு கொடுத்துருந்தேன். அப்போ அவர் என்ன நினைச்சார், இதை பார்த்துட்டு ஜனங்கள் என்ன நினைப்பாங்களோ தெரியாது, அதனால் இன்றைய நல்வாழ்வுக்கு இந்து மதம் அப்படி பேசுங்க அப்படின்னாரு. சரி, கருத்து ஒன்று தான், தலைப்பு இன்னும் கொஞ்சம் நேரடியாக இருக்கிறது. அதுதான் இப்போ நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பலை. இன்றைக்கி தலைப்பு என்ன அப்படின்னா, இன்றைய நல்வாழ்வுக்கு இந்து மதம். ஏன் அப்படி ஒரு தலைப்பு கொடுக்குறாங்கன்னா, இந்து மதம் இன்றைய நல்வாழ்வுக்கு உதவுவதில்லை என்ற ஒரு கருத்து பரவலாக மற்ற மதத்தினரிடம் மட்டுமன்றி நம்ம இந்துக்கள் மத்தியிலேயே கூட நிலவுகிறது. ஏன்னா இந்து மதம்னு சொன்னாலே ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை இப்படி தானே பேசுகிறாங்க. நிஜ வாழ்க்கையில் இன்றைக்கி நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது. பணப்பிரச்சனை,
தண்ணி பிரச்சனை, பதவி பிரச்சனை, கல்யாண பிரச்சனை, அவ்வளோ சிக்கல் இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கொடுக்குதா இந்து மதம் என்ற ஒரு கேள்வி நம் முன் இருக்கிறது. இப்போ இன்றைக்கி மற்ற மதங்களை பரப்புகிறவர்கள் இந்த விஷயங்களை முக்கியமாக எடுத்து சொல்லி எங்கள் மதத்துக்கு வாங்க, உங்கள் பிரச்சனை தீர்ந்து போயிடும் என்று சொல்லி கேன்வாஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இந்துக்களால் செய்ய முடியலை. காரணம் என்னென்னா, அவர்களுக்கே இந்து மதத்தினுடைய ஆழம் புரியவில்லை. முதல்ல ஒரு கேள்வி என்னென்னா, ஒரு இந்து மதத்தை சந்தேக கண்ணோடு, கேள்வி கண்ணோடு பார்க்கக்கூடிய ஒரு மேல்நாட்டு நாகரிக விரும்பி அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, புத்த மதத்தில் புத்தரை கும்பிடுங்கன்னு சொல்கிறாங்க, சமண மதத்தில் மகாவீரரை கும்பிடுங்கன்னு சொல்கிறாங்க, கிறிஸ்துவ மதத்தில் இயேசுவை கும்பிடுங்கன்னு சொல்கிறாங்க, இஸ்லாம் அல்லாவை கும்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாம் அவங்கவுங்க நறுக்கு தரிச்சாப்பில் இன்ன தெய்வத்தை கும்பிடுங்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவங்க இந்து மதம் என்ன சொல்லுது? தெய்வம் என்று யாரை சொல்லுது? தெய்வம் யார், எத்தனைன்னு கேட்டால் நம்மால் என்ன சொல்கிறான்? தெய்வங்கள் 33 கோடி அப்படின்றான். 1 2 இல்லை, 33 கோடி தேவர்கள் இருக்கிறார்கள். எங்கள் இந்து மதம் அப்படி தான் சொல்லுது. அப்படின்னா கேட்குறவன் ஓடியே போயிடும். ஒரு சாமியை கும்பிடுறதுக்கே நேரம் இல்லை, 33 கோடி சாமியை கும்பிடணுமா? அப்போ தான் இவங்க இந்து மதம் நல்லது செய்யுமா என்று ஒரு பதில் கேள்வி இருக்கிறது. இதுக்கு இன்றைக்கி வரைக்கும் திருப்தியாக யாரும் பதில் சொல்ல முடியலை. ஆனால் இந்து மதம் உண்மையிலேயே அப்படியா ஒரு பலப்பட்ட இறைவனை காட்டுகிறது? கடவுள்னு சொன்னால் ஒருத்தர் இல்லை, 33 கோடின்னா சொல்லுது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வரும் இல்லையா? இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? 33 கோடி தெய்வங்களை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீங்கன்னே வச்சுக்குவோம். அதில் உன் சாமி பெருசா, ஏன் சாமி பெருசா? ஐயப்ப பக்தன் என்ன சொல்கிறான்? ஐயப்பன்னா ஈஸியாக வரம் கொடுக்குறார், மாலை போட்டால் போதும், 1 மாதத்தில் ஆசைப்பட்டதும் நடந்துடும் அப்படின்னார். முருக பக்தர் என்ன சொல்கிறார்? அதெல்லாம் கிடையாது, அழகு குத்தினா போதும், பால் காவடி எடுத்தால் போதும், கேட்டது கிடைக்கும், முருகன் தான் சிறந்த சாமி அப்படின்றார். அதில் முருக பக்தர் ஒருத்தர் பாட்டு பாடுறார். என்ன பாடுறார்? கந்தன் காலடியை வணங்கினால் கடவுளர் யாவரையும் வணங்குதல் போல் அப்படின்னு ஒரு பாட்டு வேற போட்டார். அப்போ கந்தனை கும்பிட்டா போதும், மற்ற சாமியை கும்பிடவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நிலைமை ஆகிப்போச்சு. இன்னொருத்தர் பிள்ளையாரை சொல்கிறாரு, பிள்ளையார் தாங்க முதல் கடவுள், பிள்ளையார் சொல்லி போடாமல் யாரும் கடிதாசி எழுதுறதில்ல. வேறொருத்தர் அதெல்லாம் சும்மா சிறு தெய்வங்கள்ங்க, மும்மூர்த்திகள் சிவன், விஷ்ணு, பிரம்மா, இதாங்க மெயின் அப்படின்னு. மெயின் சரி, அந்த 3 பேரில் யார் பெருசு அப்படின்னா, சைவன் சொல்கிறான் சிவன் தான் பெருசு, வைஷ்ணவன் சொல்கிறான் பெருமாள் தான் பெருசுன்றான். நல்ல வேளை பிரம்மா கட்சிக்கு ஆள் இல்லை இன்றைக்கி, இல்லைன்னா அவன் ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருப்பான். இப்படியாக சண்டை, மயிர்படி சண்டையாக நடக்கிறது. நீங்கள்லாம் சிதம்பரம் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சிதம்பரம் ஏரியாவில் 12 வருஷம் குடியிருந்தேன். பரங்கிப்பேட்டையில் என் மனைவி பிஹெச்டி பண்ணுற போது அங்கே தான் குடியிருந்தேன். ஸோ சிதம்பரம் கோவிலுக்கு நான் அடிக்கடி வருவேன். அந்த கோவிலில் ஒரு விசேஷம் என்னன்னா, இங்கேருந்து போனீங்கன்னா நேராக நடராஜர், அப்படி நடராஜர்கிட்ட போகிற போது கிட்ட போனீங்கன்னா இந்த பக்கம் கோவிந்தராஜ பெருமாள், இது பெருமாள் சன்னதி, அது சிவன் சன்னதி. இதில் 2 சாமியை கும்பிட்டு போகிறவனால பிரச்சனை இல்லை, அவன் பாட்டுக்கு வருவான், 2ஐயும் கும்பிட்டு போய்கிட்டே இருப்பான். அதில் சில தீவிரமான பக்தர்கள் இருக்கிறார்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தீவிர வீர சைவர், சிவனை கும்பிட வர்றவர் பெருமாள் சன்னதியை தாண்டும் போது கையை இப்படி வச்சுக்குவார். பெருமாள் கண்ணில் பற்றக்கூடாதான், சிவன் மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு. அதே மாதிரி வீர வைஷ்ணவர் அவர் வரும்போது
இந்த வாசலால் வருவார். வந்து சிவன் சன்னதியை தரும்போது கை எப்படி வச்சுக்குவார், சிவனை பார்க்கப்படாது அப்படின்னு. இப்படியெல்லாம் சைவ வைணவ சண்டை ஒரு பக்கம் நடக்குது. அப்போ யாரைத்தான் சார் கடவுள்னு கும்பிடுறது, யார் சொன்னதை தான் ஏற்றுக்கிறது என்ற கேள்வி இந்துவுக்கே வருகிறது. குறிப்பாக இந்த கால இளைஞனுக்கு ரொம்பவே வருது. அப்போது இந்து மதத்தை ஆழ்ந்து ஆராய்ந்து படித்தவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அதை ஒரு பிழிவாக, ஒரு சாறு பிழிவாக கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் நடைமுறை ஆச்சாரம் என்பது. இதை கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்து மதம் எல்லா நன்மையும் செய்யும் அப்படின்ட்டு. அதில் இன்ன சாமி பெருசு இன்ன சாமி சிறுசுங்கிற சண்டை இல்லை, சண்டைக்கு வேலையே இல்லை. அவங்க என்ன சொன்னாங்க, ஔவையார் கொன்றை வேந்தன் ஒரு புஸ்தகம் எழுதினார். அதை நீங்களாம் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. ரொம்ப எளிமையாக அகர வரிசையில் எழுதியிருப்பார். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். ரொம்ப பெரிய காலங்காலமாக நடக்கிற சண்டைக்கு ரொம்ப ஈஸி சொல்யூஷன் அந்த அம்மா கொடுத்துட்டாங்க. நீங்கள் பிறந்த உடனே, விவரம் தெரிஞ்ச உடனே யாரை பார்க்குறீங்க? உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க, உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. அவங்க தான் நீங்கள் அறிய வேண்டிய முதல் தெய்வம். இதை சம்ஸ்கிருதத்தில் மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ என்று சொல்லுவார்கள். சரி, இப்போ அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம்னு சொன்னால் எனக்கு லாட்ரி டிக்கெட்டில் ப்ரைஸ் விழுகணும்னு ஆசை இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த லாட்ரி டிக்கெட்டை கொண்டு போய் எங்கள் அம்மாக்கிட்ட கொடுத்து, அம்மா ஆசீர்வாதம் பண்ணுமா, எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் ₹1 கோடி விழுகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அந்த டிக்கெட்டுக்கு ₹1 கோடி விழுமா? இல்லை உங்கள் அப்பாட்ட கொடுத்தா விழுமா? அவங்க தெய்வம் என்றால் அப்படி வரம் கொடுப்பாங்களா? வரம் கொடுக்கக்கூடிய சக்தி அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உண்டா? இல்லையே. அப்போ எப்படி அவங்க தெய்வமாகறாங்க என்று ஒரு கேள்வி வருது. இங்கே தான் நம்ம இந்து மதத்தை புரிஞ்சுக்கிறோம். இந்த இந்து மதமானது பார்வைக்கு மிகவும் ஆழமில்லாத ஒரு குளம் போல தோன்றும். ஆனால் உள்ள காலை விட்டிங்கன்னா அது இந்து மகா சமுத்திரம். அதுக்குள்ளே விழுந்தவன் மீண்டதில்லை. அது கடலுடைய ஆழம் எவ்வளவு என்று கண்டுபிடிப்பதற்கு ஒரு ஒப்பினால் செய்யப்பட்ட பொம்மை கடலுக்குள்ளே குதித்தால் அது மீண்டு வருமா? வராது. அது மாதிரி அப்போது இந்த அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்ங்கிறது எப்படி உண்மையாகும்? அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சிக்கல் கிடையாது. என்ன அப்படின்னா, இதில் ஒரு நன்மை, பெரிய தெய்வம் சின்ன தெய்வங்கிற சண்டை இல்லை, கடவுள் இருக்கிறார் இல்லைங்கிற நாத்திகவாதமும் இல்லை. ஏன்னா கண் காண நாம் பார்க்கக்கூடிய உபகாரிகள். இந்த தந்தை தாய்க்கும் மற்ற உறவுகளுக்கும் ஒரு அடிப்படையான வித்தியாசம் என்ன தெரியுமா? உலகத்தில் நமக்கு எவ்வளவோ உறவுகள் இருக்குது. மாமா, மைத்துனன், அக்கா, தங்கை, அண்ணன், தம்பி, சம்பந்தி, மருமகள், மருமகன், எவ்வளவோ உறவுகள் இருக்குது. ஆனால் எந்த உறவுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு தந்தைக்கும் தாய்க்கும் உண்டு. அது என்ன? தந்தை தாயுடைய உடலின், நல்லா கவனிங்க, தந்தை தாயின் உடலின் ஒரு பகுதி தான் நாம். எங்கள் அம்மா உடம்புடைய ஒரு பகுதி தானே நான், எங்கள் அப்பா உடம்புடைய ஒரு பகுதி தானே நான். இந்த மாதிரி வேறு எந்த உறவாவது சொல்லிக்க முடியுமா? அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, இவங்க என் உடம்புடைய ஒரு பகுதி தானே நீ அப்படின்னு சொல்ல முடியுமா? சொன்னால் நிரூபிக்க முடியுமா? முடியாது. அப்போ நம்முடைய தோற்றுவாய் ரைசன் தி ஏத்தர்மா ஃப்ரெஞ்சில்,
நாம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்த 2 மனிதர்கள் தங்கள் உடலின் ஒரு பகுதியை எங்கள் உடலாக கொடுத்தவர்கள். அவர்கள் உங்களுக்கு கடவுளாக தெரியவில்லையா அப்படின்னு கேட்டால், நாம வச்சுக்கிறதாங்க கடவுள்னு சொல்லி, கடவுளுடைய சக்தி என்ன இருக்குது அவங்கக்கிட்ட அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு இந்து மதம் என்ன பதில் சொல்லுதுன்னா, தெய்வம் மனுஷ ரூபேன. நான் தெரியாதனமாக சம்ஸ்கிருதம் படிச்சுட்டேன் கொஞ்சம், அதனால் கூட இந்த ஸ்லோகம்லாம் எடுத்து விட்டுக்கிட்டு இருப்பேன், கோச்சிக்காதீங்க. எதுக்கு அதை சொல்கிறேன்னா, ஒரு ஆதாரம் வேணும் இல்லையா, எது சொன்னாலும் ஒரு பிரமாணம் வேணும் இல்லையா. நீ என்ன ஆதாரத்தில் சொல்கிற அப்படின்னு கேட்பீங்களே, அதுக்கு கடவுள் மனிதர்களுக்கு மனிதர் வடிவிலே தான் உதவி செய்கிறார். இப்போ உங்களுக்கு பண உதவி தேவைப்பட்டதுன்னா, நீங்கள் கோவிலில் போய் கர்ப்ப கிரகத்தில், சாமி எனக்கு அர்ஜென்ட்டாக 2500 வேணும் வை அப்படின்னு கேட்டால் கொடுக்குதா? எந்த கோவிலாவது கொடுக்குதா? இல்லை. என்ன பண்ணுறீங்க, சாமி கும்பிட்டுட்டு சேட்டு கடைக்கு போகிறீங்க. சேட்டு கடையில் போய் சேட்டு அடமானம் வைக்கிறதுக்கு ஒன்றும் பொருள் இல்லை, ஒரு நம்பிக்கையின் பேரில் ஒரு 2500 கொடுமையா அப்படின்னா, தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் அவன் நம்பிக்கையின் பேரில் 2500 கொடுத்துருவான். அப்போது சேட்டு என்ற மனிதன் மூலமாகத்தான் தெய்வம் உதவி செய்கிறது. ஆகவே யாரிடமெல்லாம் நாம் உதவி அடைகிறோமோ அவர்களெல்லாம் இறைவனுடைய பிரதிபிம்பங்கள். அப்போ இந்த உடம்பை கொடுத்த எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் கடவுளுடைய பிரதிநிதிகள். அப்போ நாம் கண்ணுக்கு தெரிந்த, கண்ணுக்கு பார்க்கக்கூடிய உபகாரி அவங்க தான். அப்புறம் இந்த தாய் தகப்பன் என்ற இந்த 2 பேரில் அம்மாவுக்கு தான் ரொம்ப மரியாதை உலகத்தில். ஏன்னா அம்மா தான் வயிற்றில் 10 மாதம் சுமக்கிறா, அப்பா சுமக்கிற மாதிரி தெரியல. அப்பா என்ன அவர் பாட்டுக்கு இவர் தான் அப்பான்னு சொன்னாலே ஒழிய நமக்கே நம்பிக்கை ஏற்படாது. அவர் பாட்டுக்கு ஜாலியாக வருவார் போவார். ஆனால் உண்மை அதுவா? உண்மை அதுவா? இந்து மதம் என்ன சொல்கிறது? பல பேருக்கு தெரியாது, பல பேருக்கு தெரியாது. அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இந்து மதத்தினுடைய ரகசியங்களை உபனிஷதங்கள் என்ற நூல் கொத்து சொல்லுகிறது. 108 உபனிஷத்து இருக்குது. கட்டவல்லி உபனிஷத்து, கேனோ உபனிஷத்து, ஈஷாவாசிய உபனிஷத்து, இப்படி பல உபனிஷத்து இருக்குது. அந்த உபனிஷதங்களிலே பல ரகசியங்கள் சொல்லப்படுகின்றன. அதில் ஒரு ரகசியம் பர்ஜன்ய வித்தை. பர்ஜன்ய வித்தைனா மழை கல்வி, மழையை பற்றிய ஒரு கல்வி. அது என்ன மழையை பற்றிய கல்வி என்றால், இப்போது ஒரு ஆத்மா செத்த உடனே அந்த உடம்பை விட்டு போயிடுது இல்லையா, அடுத்து அது ஒரு ஜென்மம் எடுக்கணும்ல. அது என்ன ஜென்மம், அது எப்படி அந்த ஜென்மத்தில் போய் உக்காருது அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு உபனிஷதம் என்ன சொல்லுது அப்படின்னா, இவன் அடுத்த ஜென்மத்தில் யாருடைய மகனாக பிறக்கணும்னு இருக்கோ அந்த மனிதர் உண்ணக்கூடிய உணவு எங்கே விளையுதோ அங்கே இந்த ஆத்மா வைக்கப்படும். எப்படி என்றால், அந்த நிலத்தில் மழை பெய்கிற போது அந்த மழை நீருக்குள்ளே அந்த ஆத்மா கலந்து மண்ணுக்குள்ளே கலந்து விடுகிறது. அப்போது அந்த பயிர் விளையும் போது அந்த ஆத்மாவோடு சேர்ந்து விளைகிறது. அந்த பயிரானது ஒரு வாழை மரம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வாழைப்பழம் முளைக்கிற போது அந்த வாழைப்பழத்தில் அந்த ஆத்மா கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது. யாருடைய மகனாக இவன் பிறக்க வேண்டுமோ அவன் அந்த வாழைப்பழத்தை கரெக்டாக போய் வாங்குவான். அது அவனுக்கே தெரியாது, அது விற்கிற வியாபாரிக்கும் தெரியாது. ஆனால் 33 கோடி தேவர்களுக்கு தெரியும். அதுதான் அவங்க வேலை. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்ற போது அந்த ஆத்மா அந்த தகப்பனுடைய வயிற்றுக்குள்ளே போய், நல்லா கவனிங்க, 2 மாதம் தகப்பன்தான் ஒரு குழந்தையை சுமக்கிறான். 2 மாதம்
தகப்பன்தான் ஒரு குழந்தையை சுமக்கிறான். அதுக்கப்புறம்தான் அவன் தன் மனைவியோடு புணரும்போது அந்த கரு தாய் வயிற்றுக்கு போகிறது. அவள் 10 மாதம் சுமக்கிறாள். இப்போது அந்த 2 மாதத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், தகப்பனுடைய குணமெல்லாம் அதுக்கு வருது. தகப்பனுடைய முகஜாடை, தகப்பனுடைய பல்வேறு பாரம்பரிய விஷயங்கள் எல்லாம் அதுக்கு பாஸ் ஆன் ஆகுது. இப்போவும் கூட நாம் ஒருத்தனை பார்த்தா, ஏய் நீ ஆறுமுகம் சரிவ மகன் தானே அப்படின்னு கேட்குறோம். எப்படி முகத்தை பார்த்தா அப்படி தெரியுதே அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி? நல்லா யோசித்து பாருங்கள். உலகத்தில் எல்லா மனுஷனுக்கும் இருக்கிறது 2 கண், 1 மூக்கு, 1 வாய், 2 காது, அவ்வளோதானே. இந்த 5 வச்சுக்கிட்டு ஆண்டவன் எத்தனை கோடி மூஞ்சியை படைச்சிட்டான். எந்த 2 மூஞ்சிக்காவது நமக்கு கன்ஃபியூஷன் ஏற்படுதா? இப்போ இங்கே உட்காந்துருக்கிறீங்களே, எல்லாருக்கும் இருக்கிறது 2 கண், 2 காது, 1 மூக்கு தான். அதுக்காக யாராவது குழம்பி போகிறாங்களா? எந்த ஆம்பளையாவது தனக்கு மனைவி இல்லாத பொம்பளையை போய் கையை பிடிச்சி இழுத்து வாடி அப்படின்னு இழுக்கிறானா? இழுத்தா சும்மா விடுவாங்களா? அது எப்படி அவன் கரெக்டாக தன் மனைவியை போய் பிடிக்கிறான்? அதான் ஆண்டவன் செய்த அற்புதம். இருக்கிற அந்த 5 உறுப்பை விதவிதமாக படைக்கிறான். அதில் தந்தையினுடைய கூறு முதல்ல கலக்கிறது. அதன் பிறகு தாய் 10 மாதம் சுமக்கிறாள். அதுக்கப்புறம் குழந்தை வெளிவருது. அந்த குழந்தையினுடைய உறுப்புகள் உருவாகும்போது அந்த குழந்தைக்காக உணவு உண்பவள் தாய். அதனால் அந்த குழந்தையினுடைய உறுப்புகள் உருவாகின்றன. இப்படி இருக்கிற போது என்ன ஆகுதுன்னா, தந்தைக்கும் தாய்க்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. உபனிஷதங்கள் சொல்லுது என்னென்னா, தந்தையை விட தாய் 10 மடங்கு உயர்ந்தவள். ஏன் காரணம் என்ன அப்படின்னா, குழந்தை மீது இருக்கிற அன்பு அக்கறை இவற்றிலே தாய்க்கு தகப்பனை விட அதிகம், 10 மடங்கு அதிகம். வயிற்றில் இருக்கிற போதே இன்னென்ன சாப்பாடு குழந்தைக்கு ஒத்துக்காதுமான்னு சொன்னால் சாப்பிட மாட்டாள், பத்தியம் இருப்பாள். அதே மாதிரி இந்த குழந்தை பிறந்த பிறகு இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நீ கஷ்டப்படுவ, வேண்டாம், உனக்கு பதிலாக இன்னொரு பொண்ணுக்கிட்ட அந்த குழந்தைய கொடுத்து நான் வளர்க்க சொல்கிறேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா எந்த தாயாவது ஒத்துக்கிறாளா? ஒத்துக்க மாட்டாள். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவு வேலை இருந்தாலும் என் குழந்தைய நான் தான் வளர்ப்பேன் அப்படிங்கிற பிடிவாதம். தேயிலை தோட்டத்தில் எத்தனை பெண்கள் முதுகில் தொட்டி கட்டி குழந்தைய சுமந்துக்கிட்டு வேலை பார்க்குறாங்க. சித்தாள் வேலை பார்க்குறவ பொம்பளைங்க எத்தனை பேர் முதுகில் குழந்தைய தொட்டி மாதிரி கட்டிக்கிட்டு வேலை பார்க்குறாங்க. குழந்தை வளர்ப்பிலே தன் உயிரை போல் நேசிக்கிறாள் அந்த சிசுவை. எதுக்காக? அது செஞ்சோன்னா அவளுக்கு ஏதாவது நன்மை கிடைக்கும்னா இல்லை, எந்த விதமான சுயநல எதிர்பார்ப்பும் இல்லை. அப்படி ஒரு நபரை இந்த உலகத்தில் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. தர்ப்பணம்னு ஒன்று சொல்லுவாங்க, இறந்து போனவங்களுக்கு கொடுக்குறதுங்க. செத்து போனவங்களுக்கு அவங்க ஆத்மசாந்திக்காக ஸ்ராத்தம் தர்ப்பணம்னு பண்ணுவாங்க. அதை பற்றி நீங்கள் விவரமாக தெரிஞ்சுக்கணுன்னா கருட புராணம் என்ற தலைப்பிலே 5 வீடியோ போட்டிருக்கேன். என்னுடைய யூடியூபுக்கு போங்க, dajoseph.com. அதில் போனீங்கன்னா 100கணக்கான வீடியோ கிடைக்கும். அதில் கருட புராணம்ங்கிற தலைப்பில் 5 வீடியோ போட்டிருக்கேன். அதில் மனிதன் செத்த பிறகு என்ன ஆகிறான், எங்கே போகிறான், எப்படி மறுஜென்மம் எடுக்கிறான், இந்த விவரம்லாம் இருக்குது. அதில் தர்ப்பணம் என்பது உலகத்திலே உயிரோடு இருக்கிறவன் இறந்தவனுக்கு கொடுப்பது. அப்படி தர்ப்பணம் கொடுக்கும்போது ஒரு தாய்க்கு மகன் தர்ப்பணம் கொடுக்குறப்போ 36 காரணங்களை சொல்லி தர்ப்பணம் கொடுக்கணுமா. அது என்னென்னா, என்னை 10 மாதம் சுமந்தாயே தாயே, அதற்காக 1 தர்ப்பணம். எனக்காக பத்தியம் இருந்தாயே, அதற்காக 1. நான் வாந்தி எடுத்தாலோ மலம் கழித்தாலோ அதில் புளிப்பு கலந்திருக்கிறதா, நோய் கிருமிகள் இருக்கிறதா என்பதை கூசாமல் தொட்டு வாயில் வைத்து பார்த்தாயே, அதற்காக 1. இப்படியெல்லாம் தாயின் பெருமை அதில் சொல்லப்படுகிறது. அதெல்லாம் பார்க்குற போது ஒரு மனித தாய்க்கு இவ்வளவு உண்டா? இப்போ விலங்குகளுக்கு கூட தாய்ப்பாசம் இருக்குதுங்க.
நாய் குட்டி போட்டால் அதுக்கிட்ட யாரும் போக முடியாது, கடிக்க வரும். பசுமாட்டுக்கு தாய்ப்பாசம் இருக்குது, எல்லா விலங்குக்கும் உண்டு. ஆனால் மனித தாய்க்கு இருக்கும் தாய்ப்பாசம் சாகர வரை மாறுவதில்லை. விலங்குகளுக்கு அப்படி இல்லை. அது கொஞ்சம் வளர்ந்த உடனே முட்டி தள்ளிடும், ஓ இங்கே வராதே அப்படிங்கும். அந்த இதை பார்க்குற போது சில பாயிண்ட்ஸ் இந்து மதம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த குழந்தையினுடைய கஷ்டங்கள் என்னங்கிறத கூர்ந்து கவனிக்கிறவள் தாய். இப்போ ராத்திரி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறீங்க, அப்போ குழந்தை அழுகுதுன்னு வச்சுக்குவோம். தகப்பன் என்ன சொல்லுவான், நான் பகல் பூரா வேலை செஞ்சுட்டு ராத்திரி தூங்க வந்தா இந்த சனியை நம்மளை தூங்க விடுதா, யாராவது அந்த குழந்தைய கவனிங்க நான் போய் அப்படின்னு எரிஞ்சு விடுவான். ஆனால் தாய் ஐயோ நம்ம குழந்தைக்கு என்ன கஷ்டமோ, ஏன் இப்படி அழுகுதுன்னு தெரியலையே என்று குழந்தைக்கு என்ன கஷ்டம் என்பதை அறிந்து கொள்வதிலே ஆர்வமுள்ளவளாக இருப்பாள். அடுத்து பிறக்கிற குழந்தை அழகாக இல்லைன்னு வச்சுக்குவோம், அல்லது மக்கா இருக்குது அறிவு இல்லைன்னு வச்சுக்குவோம், அல்லது அதிர்ஷ்டம் இல்லைன்னு வச்சுக்குவோம், அல்லது ஊனமுற்றுறதுன்னு வச்சுக்குவோம். இப்படியெல்லாம் இருந்தால் தகப்பன் வெறுத்துருவான். இந்த சனியை வச்சுக்கிட்டு வளர்த்து என்ன பண்ணுறதுன்னு. பல வீடுகளில் இப்படி குழந்தைகள் பிறந்தால் விஷ ஊசி போட்டு கொன்று விடுகிறார்கள். ஆனால் தாய் அதுக்கு சம்மதிக்க மாட்டான். அந்த குழந்தை எப்படி இருந்தால் என்ன, என் குழந்தை தானே, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு, நான் என்படி நான் வச்சுக்குவேன். சித்தாள் வேலை பார்த்தாவது, தார் ரோடு போட்டாவது, வீட்டு வேலை செஞ்சாவது அந்த குழந்தைய நான் வளர்ப்பேன் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை அவளுக்கு உண்டு. இதில் பிரதிபலன் நம்ம எதிர்பார்க்கறது இல்லை. இந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு வளர்க்குறோமே, நமக்கு என்ன நன்மை கிடைக்கும்னு அவள் எதிர்பார்க்கறது இல்லை. ஒரு மகன் வளர்ந்து ஒரு ஆஃபீஸுக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே, அம்மா நான் சம்பாதிக்கிறேன், உனக்கு என்ன பண்ண சொல்லு அப்படின்னு கேட்டால், டேய் எனக்கு ஒன்றும் வேணாண்டா, நீ நல்லா இருந்தால் போதும் போடா அப்படின்டுவா. அந்த சுயநல எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு பாசம் தாயிடம் பார்க்கலாம். இந்த என்ஹெச் இருக்கு இல்லைங்களா, என்ஹெச்னால் நேஷ்னல் ஹைவேஸ், காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரை இந்தியாவை கனெக்ட் பண்ணக்கூடிய நெடுஞ்சாலைகள். அந்த என்ஹெச்சில் உளுந்தூர்பேட்டை டோல் பக்கம் ஒரு தடவை என் காரை நிறுத்திட்டு நானும் என் மகனும் அங்கே சாப்பிட போனோம். அந்த ஹோட்டலில் கவுண்டரில் கல்லாப்பட்டியில் உட்காந்துருக்க முதலாளி பக்கத்தில் ஒரு பெரிய போர்டு ஒன்று இருக்குது. அதில் என்ன எழுதியிருந்தது தெரியுமா, உங்கள் குடும்பத்தில் 5 பேர் இருந்து அதில் 4 பேருக்குத்தான் சாப்பாடு இருக்குமானால் எனக்கு பசிக்கவில்லை, நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்லக்கூடியவள் தாய் உறுத்தி தான். தாயை மறக்காதே அப்படின்னு எழுதியிருந்தது. அப்போது இப்படி ஒரு குணம், தான் பசி இருந்தாலும் பரவாயில்ல, பிள்ளை சாப்பிடணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை அவளுக்கு இருக்குது. இந்த காஞ்சி பெரியவர் தெய்வத்தின் குரல்னு ஒரு சீரீஸ் புக்கு எழுதியிருக்கார். இந்து மதத்தை படிக்கணும்னு ஆசைப்பட்டவங்க அதை படிக்கலாம். இந்த தெய்வத்தின் குரலில் ஒரு பகுதி என்ன அப்படின்னா, ஒரு பெண், அவள் அம்பாளை உபாசிக்கிறவள். அவள் ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை பற்றி படிக்கிறாள் ஒரு புத்தகத்தில். அந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பெண் சவத்தின் மீது ஒரு மகன் அமர்ந்து இந்த மந்திரத்தை 3 தடவை சொன்னால் அவனுக்கு அம்பாள் தோன்றி அருள் செய்வாள் அப்படின்னு ஒரு மந்திரத்தை படிக்கிறாள். அப்போது அந்த மந்திரத்தை அவள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டா. அவள் தரையில் படுத்திருக்கா. அவளுடைய 3 வயது மகன் அவள் மேலே படுத்து விளையாடுகிறாள். அப்போ இவள் என்ன பண்ணுறா, மகனே நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன், அதை திருப்பி சொல்லுவியா
என்று சொல்ல அவன் அறிவாளி கரெக்டாக சொல்லிட்டான். அதனால் திரும்ப திரும்ப சொல்ல வச்சு கொஞ்ச நேரம் கழித்து என் உடம்பில் அசைவு இல்லாமல் போயிடும். அப்போது நீ என் உடம்பை விட்டு இறங்காமல் என் உடம்பு மேலேயே உக்காந்து அந்த மந்திரத்தை 3 தடவை சொல்லணும், சொல்லியா அப்படின்னு கேட்டு அவன் சரின்னு சொல்லி அவன் சத்தியம் செய்தான். அதுக்கப்புறம் அந்த மந்திரத்தை அவனுக்கு சொல்லி கொடுத்து விட்டு தன் கழுத்தை தானே நெரித்து கொண்டு அவள் இறந்து போகிறாள். அப்போது சவத்தின் மீது உட்கார்ந்து ஒரு குழந்தை இந்த மந்திரத்தை ஜெபிச்சா அம்பாள் அருள் செய்வாள் என்று சொல்லப்பட்ட அந்த விந்தைப்படி அம்பாள் அவனுக்கு தோன்றி அருள் செய்தாள் என்று ஒரு சரித்திரம் உண்டு. இது தாய்ப்பாசத்தை எப்படி விளக்குகிறது என்று காஞ்சி பெரியவர் இதில் எழுதியிருக்கார். நீங்களும் படிக்கலாம். அப்போது தாய்ப்பாசத்துக்கு இதை விட ஒரு உதாரணம் உங்களுக்கு என்ன வேண்டும்? இப்போது இதில் நடைமுறை வாழ்க்கையில் எத்தனை பேர் தாயை மதிக்கிறார்கள் அப்படின்னு தெரியல. பல வீடுகளில் அம்மாக்களை போட்டு அடிக்கிற பசங்கள்லாம் இருக்கானுங்க. ஆனால் நடைமுறையில் ஒரு உலக வாழ்க்கையில் நல்ல ஒரு புகழாக பணமாக வாழ்கிறவங்களில் தாய் மீது பக்தி உள்ளவர்கள் சில பேருடைய பேரை சொல்கிறேன். நம்ம ஐக்கிய நாடு சபை தலைவர் ஊத்தாண்டுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் டெய்லி ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னால் அம்மாவுடைய காலை தொட்டு கும்பிட்டு தான் போவாராம். அதுக்கப்புறம் நம்ம பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்தார் தமிழ்நாட்டுக்கு. அவர் தன்னுடைய சட்டப்பையில் அவங்க அம்மா படத்தை எந்நேரமும் வச்சுருப்பார். மீட்டிங் நடக்கிற போது மற்ற பேச்சாளர்கள் பேசிக்கிட்டு இருந்தால் இவர் அந்த படத்தை எடுத்து பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பார். அந்த அம்மா மேலே அவருக்கு அவ்வளோ பக்தி. அதே போல் இந்த பிரபல சினிமா நடிகர்கள் எம்ஜி ராமச்சந்திரன், சிவாஜி கணேசன், இவங்கெல்லாம் தாய் மீது ரொம்ப பக்தி உள்ளவங்க. எம்ஜிஆர் கடிதம் எழுதும்போது தாய் வாழ்க அப்படின்னு எழுதிட்டு தான் ஆரம்பிப்பார். சிவாஜி கணேசன் தன் வீட்டுக்கு அன்னை இல்லம் அப்படின்னு பேர் வச்சார். ராஜாமணி பிக்சர்ஸ் என்று ஒரு படக்கம்பெனி ஆரம்பித்தார். அதனால் என்ன 30 வருஷம் 40 வருஷம் ஆனாலும் அந்த ஃபீல்டை விட்டு அவங்க இறங்கலை, நல்லா ஷைன் பண்ணிட்டு தான் போனாங்க. இப்போ இன்றைக்கி பார்த்துங்க எத்தனை ஆக்டர்ஸ்லாம் 2 வருஷம் நிலைக்க மாட்டேங்கிறாங்க, 3 வருஷம் நிலைக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவங்க அப்படி இல்லை. அது தாய் மீது உள்ள பக்தி தான் அதுக்கு காரணம். இப்போது இந்த வீட்டு வேலை பார்க்குறதுக்கு பெரும்பாலும் பெண்கள் தான் வராங்க. வீட்டில் பாத்திரம் விளக்குறது, வீடு பெருக்கிறதுக்கெல்லாம் சில பெண்கள் தான் வராங்க. அவங்கள விசாரித்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கணவன்மார்கள் சரியில்லாதவங்களாக இருப்பாங்க. ஒன்றும் சம்பாதிக்காதவனாக இருப்பான், இல்லை சம்பாதிக்கிறது பத்தாமல் இருக்கும். அதனால் இந்த பொண்ணு வீட்டு வேலை பார்க்கணும். ஏன்? தன் பிள்ளைகள் பசிக்காமல் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக. என் வீட்டுக்காரர் மட்டும் ஒரு 10,000 மாதம் கொண்டு கொடுத்தாருன்னா நான் இந்த வீட்டு வேலைக்கெல்லாம் வரமாட்டேங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நான் பல வேலைக்காரிகளை பேட்டி கண்டு விட்டேன். அப்போ அவங்களுக்கு அந்த குழந்தைகள் மேலே அவ்வளோ பாசம் இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள். கடவுள் படைப்பில் அது ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல. ஒரு பசுமாடு கன்று போட்ட உடனே அந்த கன்று தாய் வயிற்றை விட்டு வெளியே வந்த 5வது நிமிஷத்தில் எழுந்து நடக்கிறது, ஓடுகிறது. நான் பார்த்துருக்கேன், ஆச்சரியமாக இருக்குது. பெரும்பாலான விலங்குகளுடைய குட்டிகள் பிறந்த உடனே நடக்கும், ஓடும். பறவை குஞ்சுகள் கூட அசைவு உள்ளதாக, சுய அசைவு உள்ளதாக, உண்ணக்கூடிய ஆற்றல் உள்ளதாக இருக்குது. ஆனால் மனுஷன் கதை என்ன? எந்த மனுஷனாவது பிறந்த உடனே எந்திரிச்சு ஓடுறானா? எந்த ஆஸ்பத்திரியிலையாவது பார்த்துருக்கீங்களா? எந்த ஆஸ்பத்திரியிலையாவது தாய் ஐயோ என் மகனை காணாங்க, நீங்கள் ரோட்டில் பார்த்தீங்களா, இப்போ தான் பெற்றேன், எங்கேயோ ஓடிட்டான் அப்படின்னு எந்த தாயாவது சொல்லியிருக்காளா? பிறந்த குழந்தை அப்படியே மல்லாந்து படுத்து கிடக்குங்க. இப்படி மல்லாந்து படுத்து கிடக்கிற குழந்தை கவிழ்ந்து கொள்ளக்கூட முடியாது. அதுக்கு 6 மாதம் ஆகும். முதுகு அரிச்சா தானே சொரிஞ்சிக்க தெரியாது, கொசு கடிச்சா சொல்ல தெரியாது, சாப்பிட தெரியாது, பேச தெரியாது. பரம அசைவற்ற மக்காக
ஒரு 6 மாதம் 8 மாதம் 1 வருஷம் மனித குழந்தை இருக்கிறது. அதுக்கப்புறம் தான் அதுக்கு அறிவே வருது. ஆண்டவன் ஏன் இப்படி வச்சான் அப்படின்னா, இப்படி இருக்கிற போதே மனுஷன் வளர்ந்து ஆளான உடனே என்ன பேசலாம்? டேய், நான் யார் தெரியுமா? என்கிட்ட மோதாத, தொலைச்சிடுவேன், உன் வம்சமே இல்லாமல் பண்ணிவிடுவேன் தெரியுமா? இப்படி வீர வசனங்கள்லாம் பேசுகிறான். இவன் பிறந்தபோது எப்படி கிடந்தான்? இவனால் அசையக்கூட முடியாது. இவனுக்கு எவ்வளோ ஆணவம்! ஆனால் அந்த அசைவற்ற நிலையிலே தாய் அந்த அக்கறை எடுத்துக்கொண்டு அந்த குழந்தைக்கு வேண்டிய அசைவுகள் எல்லாம் அவள் செய்கிறாள். பால் ஊட்டுதல், இரத்தத்தை பாலாக்கி பால் ஊட்டுதல், பிசைந்து உணவு ஊட்டுதல். அழுகுதுன்னா ஏன் அழுகுதுன்னு தெரியலையே, எறும்பு கடிச்சிருச்சோ, முதுகில் அரிக்குதோ என்று தேடி பார்த்து அதுக்கு பரிகாரம் பண்ணுவாள். இப்படியெல்லாம் இருக்கிறதுனால பெரியவங்க என்ன சொன்னாங்க? டேய், கடவுளை தேடி அங்கங்கே அலையாதடா, உங்கள் அம்மாவே கடவுள் தான்டா. கடவுள் உங்கள் அம்மா வடிவில் தான் உனக்கு எல்லாம் கொடுத்துருக்க, அதை முதல்ல கும்பிட்றா அப்படின்னா. அடுத்து தகப்பன். இந்த தகப்பன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கலாம். கடவுளுடைய படைப்பில் மனிதன் எப்படி படைக்கப்படுகிறான்? கருணை, கனிவு, மென்மை, இனிமை, மன்னிக்கும் மனப்பான்மை, இதெல்லாம் பெண்கள்கிட்ட இருக்குது. ஆண்கள்கிட்ட என்ன இருக்குது? ஒரு எதிர்த்து போராடக்கூடிய சக்தி, ஒரு தைரியம், தன்னந்தனியே நிலச்சி நிற்கணுங்கிற ஒரு லட்சிய வெறி, இந்த மாதிரி போராட்டத்துக்கு தயாரான குணங்கள், ஆற்றல்கள் இது ஆண்மகனுக்கு இருக்குது. கடவுள் எப்படி படைச்சிருக்காருன்னா, போராடுவதற்கு ஆண் என்றும் பேணப்படுவதற்கு பெண் என்றும் 2ஆக பிரித்து வைக்கிறார். ஒரு குடும்பத்துக்கு 2 தான் தேவையாக இருக்குது. பெண்ணுடைய கனிவு இல்லைன்னா எதிர்கால தலைமுறை இல்லையே. அவள் தானே அடுத்த தலைமுறையை உருவாக்குகிறாள். அதே சமயத்தில் சம்பாதிச்சு கொண்டாந்து பணம் கொடுக்கலைன்னா குடும்ப நிர்வாகம் நடக்காது, அது ஆம்பளை தானே செய்கிறான். இப்படியாக 2க்கும் ஒரு சப்ளிமெண்ட்ரி அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஒரு ரிலேஷன் வச்சு படைச்சிருக்கிறான். அதில் தகப்பனுக்கு நாம் அதிகம் நன்றி செலுத்துறது இல்லை, அதை லேசாக நினைக்கிறோம். உண்மையிலேயே சாஸ்திரம் வேறு மாதிரி சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, ரகுவம்சம் என்று ஒரு புத்தகங்க, இது காளிதாசன் எழுதினான். ரகுவம்சங்கிற புத்தகம் எதை பற்றியது அப்படின்னா, ராமன் பிறந்த வம்சம்தான் ரகுவம்சம். ராமனுடைய அப்பா தசரதன், தசரதனுடைய அப்பா அஜன், அஜனுடைய அப்பா திலீபன், அப்படியே போகுது ஹரிச்சந்திரன், அப்படி இப்படின்னு. அதில் ரகுமகாராஜான்னு ஒருத்தன் பிறந்தான். அவன் தான் ரொம்ப சிறந்த வீரனாக இருந்தான். அதனால் ரகு வம்சம்னு பேர் அதுக்கு. இந்த ரகு வம்சத்தை பற்றி ஒரு காவியம் எழுதினான் காளிதாசன். அதில் அவன் என்ன எழுதுகிறான்? இந்த ரகுவம்சத்து ராஜாக்கள் பித்ரு பக்தி உள்ளவர்களாக இருந்தார்கள். அதாவது தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. ராமனை தசரதன் காட்டுக்கு போடான்னு சொன்னான், அவன் காட்டுக்கு கிளம்பிட்டான். தசரதன் செத்த பிறகு அவனுடைய தாய் கௌசல்யா தேவி வந்து, டேய், அப்பா சொன்னார்னு காட்டுக்கு புறப்பட்டேன், இப்போ அம்மா சொல்கிறேன்டா, திரும்பி வாடா, நானும் ஒரு பேரண்ட் தானடா அப்படின்ன போது, இல்லை, இந்த ரகுவம்சத்தில் தகப்பன் வார்த்தைக்கு தான் மரியாதை, எங்கள் அப்பா சொன்னபடி தான் நான் செய்கிறேன் என்று இருந்தான். அவர்கள் அந்த மாதிரி தந்தைக்கு மதிப்பு கொடுத்ததுனாலே என்ன நடந்தது? முதல்ல தந்தைக்கு ஏன் மதிப்பு கொடுத்தார்கள்? தந்தையினுடைய உடம்புக்குள்ளே இருக்கிற நாராயணன் அந்த தந்தையின் விந்து மூலமாக மகனுக்கு உயிர் தருகிறான், உடல் தருகிறான். அப்படி பரம்பரையாக பார்க்கும்போது அவங்க அப்பாவுடைய சரீரத்துக்குள்ளே இருக்கிற நாராயணன் அவருக்கு அதை கொடுத்தான். இப்படி பரம்பரையாக ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் எம்பெருமான் நாராயணனே இருந்து அதை நடத்துவதனாலே அந்த நாராயணனுக்கு என்ன பெயர் என்றால் கோத்திர நாராயணன். இந்த கோத்திரத்துக்கு அவன்தான் தந்தை.
அப்போ நாராயணன் எங்கள் அப்பாவுக்குள்ளே இருந்தால், அவங்க அப்பாவுக்குள்ளே இருந்தார், அவங்க அப்பாவுக்குள்ளே இருந்தார், வரிசையாக உடம்பு அப்படி தான் வந்தது. இந்த ஒலிம்பிக் கேம்ஸில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு டார்ச் பற்ற வைப்பாங்க. அது ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும், அந்த நாட்டிலேருந்து அடுத்த நாட்டுக்கு போகும், கடைசியில் கேம்ஸ் எங்கே நடக்குதோ அந்த நாட்டுக்கு போகும். அது மாதிரி நாராயணனுடைய கருணை எங்கள் தாத்தாவுடைய தாத்தாவுடைய தாத்தாவில் ஆரம்பித்து எங்கள் அப்பாவில் வந்து முடியுது. அப்போது நாராயணன் தான் இவர்களுக்குள்ளிருந்து அருள் செய்கிறான் என்பதை உணர்ந்து அந்த கோத்திர நாராயணன் வழிபடும்போது என்ன ஆகுது? ஒரு மனிதனுக்கு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தாயிடமிருந்து கனிவு, அறிவு, மென்மை, நளினம் இதெல்லாம் வருது. ஆனால் வீரம் என்பதும் சாகசம் என்பதும் தந்தையிடமிருந்து வருகிறது. அதனால் தகப்பனாரை மதிக்கிறவன் வீரனாக இருப்பான். நீங்கள் பெரிய ராஜாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தந்தைக்கு ஒரு தெய்வத்துக்கு சமமான ஒரு மதிப்பு கொடுத்தவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். நம்ம நாட்டு சரித்திரத்திலே பார்க்குறோம். அதனால் சொல்லுவேன், சில பேர் என்கிட்ட வந்து, சார் நான் காலேஜ் படிக்கிறேன், எனக்கு எதை பார்த்தாலும் பயமாக இருக்குது சார் அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், உங்கள் அப்பாவுடைய படத்தை வச்சுக்கோ, பெருமாள் படத்தையும் வச்சுக்கோ, உங்கள் அப்பா தான் நாராயணனுடைய வடிவம் என்று நினைத்து கொண்டு நாராயணா நாராயணா நாராயணன் சொல்லு, உனக்கு வீரம் வரும்னு சொன்னேன். நான் சொல்லி பல கோழைகள் வீரர்களாக ஆகியிருக்கிறார்கள். இது உண்மை. உங்களுக்கு சரீரத்தில் பலம், நோய் நீக்கம், வீரம் வர வேண்டுமானால் பித்ருபக்தி வேண்டும். இந்த காலத்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது சுத்தமாக இல்லாமல் போச்சு. ஏன்னா எல்லா தகப்பன்மார்களும் நல்லவர்களாக இருப்பதில்லை. பல தகப்பன்மார்கள் கெட்ட பாதையிலே போகிறார்கள். அதனால் நீங்களாம் ஒரு அப்பனாடா அப்படின்னு எதிர்த்து கேள்வி கேட்குறான் இவன். அந்த மாதிரி நிலைமை ஆகிப்போகுது. ஆனால் பெரியவர்கள் குற்றங்களிலே காணா கண்ணிட்டு இருப்பது கடன். பெரியவங்க ஒரு தப்பு பண்ணாங்கன்னா அதை கண்டும் காணாமல் போகணும். அதை நம்ம குத்தி காட்டக்கூடாது. அது ஒரு மரியாதை. இது இருந்ததுனாலே அந்த காலத்தில் பெரியவங்க சின்னவங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் கொடுத்தாங்க. அதாவது ஒரு தகப்பனார் நின்றுக்கிட்டு இருக்கிற போது மகன் உட்கார மாட்டான். இப்போ எங்கள் அப்பா காலம் வரைக்கும் அப்படி தான் ஒரு டிசிப்ளின் இருந்தது. அதனால் இது ஒரு தமாஷா கூட சொல்லுவாங்க. ஒரு குடும்பம் இருந்ததான், அதில் எல்லாருமே 100 வயசுக்கு மேற்பட்டவங்களாக இருந்தாராம். அதில் ஒரு 89 வயது கிழவர் வந்து அழுதுகிட்டு உக்காந்துருந்தாராம். அப்போ ரோட்டில் போகிறவங்க வந்து, ஏன் தாத்தா அழுகுறீங்க அப்படின்னா, எங்கள் அப்பா வந்து தலையில் ஓங்கி குட்டிவிட்டார் அப்படின்னு. எங்கே உங்கள் அப்பா? நான் திண்ணையில் உட்காந்துருக்கேன். அவருக்கு 103 வயசு ஆகுது. அவர் கைக்குட்டையால் மூக்கு சிந்திட்டு உட்காந்துருந்தாராம். நீங்கள் எதுக்கு மூக்கு சிந்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ன போது, எங்கள் அப்பா என்னை ஓங்கி அரைஞ்சு விட்டார் அப்படின்னாராம். அவருக்கு வயசு 125. அவர் எதிர் வீடு திண்ணையில் உட்காந்துருக்கார். இப்படியாக பெரியவர்களுக்கு அடங்கி நடப்பதும், அவர்கள்ட்ட அடி வாங்கிறதும், அவர்கள்ட்ட கட்டுப்பட்டு நடப்பதும் அந்த காலத்தில் ஒரு டிசிப்ளினாக இருந்தது. அதை பெருமையாக நினைத்தார்கள். இப்படி தாயும் தகப்பனும் வணங்கத்தக்கவர்களாக யார் நினைக்கிறார்களோ அவங்களுக்கு நோய் வராது. நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, பலருக்கு வியாதிகள் குணமாக இருக்கின்றன. நான் சொல்லுவேன், இந்த மாதிரி இருமல் வருதா, சளி பிடிக்குதா, அது மாதிரி உங்கள் அம்மா அப்பா படத்தை வச்சுக்க, தன்வந்திரி படத்தை வச்சுக்க, பெருமாள் படத்தை வச்சுக்க, விஷ்ணு சகஸ்ரநாமம் படி, அல்லது நாராயண நாமம் சொல்லு, சரியாக போய்டும்னு டெய்லி 1 ஹவர் அந்த மாதிரி செய்துட்டு பிராணாயாமம் செய் சரியாக போய்டும். குணமாயிருக்கு. நானே என் சொந்த வாழ்க்கையில் பல நோய்களை குணப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். அந்த காலத்தில் பெரியோர்களிடம் இந்த பணிவு இருந்ததுனாலே அந்த காலத்தில் ஆரோக்கியமாக இருந்தார்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி ஒரு வீதியில் எத்தனை மெடிக்கல் ஷாப் இருக்குது, ஒரு ஊரில் எத்தனை டாக்டர் இருக்கிறாங்க, எங்கே பார்த்தாலும் டாக்டர் தான், மெடிக்கல் ஷாப் தான். உங்களுக்கு டாக்டருக்கு படிச்சுட்டா நிச்சயமாக வருமானம் வரும் அப்படின்னு அவ்வளோ எம்பிபிஎஸ்க்கு ரொம்ப காம்படிஷனாக இருக்குது. காரணம் என்ன? நோய்கள், நாட்டில் நோய்கள் அதிகமாகி போச்சு. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லையே. 8 கிராமத்துக்கு ஒரு வைத்தியர் இருப்பார். ஏன்? அவங்களுக்கு பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணுங்கிற ஒரு பண்பு இருந்ததுனாலே. அதுதான் அவை பாட்டி சொன்னால், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று.
மாதா பிதா குரு தெய்வம் என்னும்போது தாய் தகப்பன் தான் முதல்ல சொல்கிறாங்க. இதில் சில புராணங்களிலிருந்து உதாரணங்கள் கொடுத்தா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சிரவணகுமாரன் ஒருத்தன் இருந்தான். அந்த சிரவணகுமாரனுக்கு வயதான தாய் தகப்பன் இருந்தார்கள். அவர்களால் நடக்க முடியாது. அவங்க 2 பேரையும் 2 கூடையில் உட்கார வச்சு தன் தோளில் காவடி சுமக்கிற மாதிரி சுமந்து கொண்டு போவான். அந்த சிரவணகுமாரன் அந்த குணத்தினாலே தெய்வீக வரங்கள் நிறைய பெற்றிருந்தான் என்று பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஹரிதாஸ்னு ஒரு சினிமா வந்தது அந்த காலத்தில், எம்கே தியாகராஜ பாகவதருடைய படம். அந்த ஹரிதாஸுடைய வரலாறு உண்மையான சரித்திரம். என்னன்னா, இந்த ஹரிதாஸ் அவங்க அப்பாவுக்கு காலமைக்க விட்டுக்கிட்டு இருந்தாராம். அந்த நேரத்தில் பெருமாள் ஹரி உங்கள்கிட்ட நாங்கள் சில விஷயம் பேச வேண்டியிருக்கு, கொஞ்சம் வா அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்போ இவர் சொன்னால், நான் எங்கள் அப்பாவுக்கு காலமைக்க விட்டுருக்கேன், இப்போ நான் வர முடியாது என்று சொல்லி ஒரு செங்கலை எடுத்து அவரை தூக்கி போட்டு, இதில் உட்காரு, அவர் நல்லா தூங்கின பிறகு வரேன் அப்படின்னு சொன்னார். அவர் அந்த செங்கலில் உட்காராமல் இல்லை, நின்றுக்கிட்டு இருந்தாராம் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் இவர் ஹரிதாஸ் அப்பா தூங்கின பிறகு போய், நீ நேரம் போயிருப்பேன்னு நினச்சேன், ஏன் இன்னும் நின்றுக்கிட்டே இருக்கிற அப்படின்னா, நான் உன்னை கூப்பிட்ட உடனே உங்கள் அப்பாவை விட்டுட்டு நீ வந்திருந்தியானா அப்போ நான் போயிருப்பேன். ஆனால் என்னை விட உங்கள் அப்பா முக்கியம் நீ நினச்சே இல்லையா, அதனால தான் நான் இருந்தேன் அப்படின்னு. அவர் செங்கல் மேலே நின்றதுனால அவருக்கு விட்டலன்னு பேர். அங்கே விட்டலன்னு ஒரு பெருமாள் பேர் உண்டு. வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா விட்டல விட்டல பாண்டுரங்க ஜெயஹரி விட்டல பாண்டுரங்க அப்படிமா. இதெல்லாம் சரித்திரத்தில் ஏன் எழுதி வச்சாங்க, நாம் சில விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. அடுத்து இன்னொரு கதை என்னென்னா, கொங்கண தேசத்தை சேர்ந்த ஒரு சித்தர், அவர் தவம் பண்ணி கொண்டிருந்தாராம். அப்படி தவம் பண்ணும்போது ஒரு கொக்கு ஆகாசத்தில் பறந்து போகும்போது இவர் தலையில் மலம் கழிச்சிருச்சான். மலம் கழித்த உடனே யார் இது என் தவத்தை கெடுக்கிறதுன்னு கோபமாக நிமிர்ந்து பார்த்தாராம். அவர் கண்ணில் இருந்து அக்கினி புறப்பட்டு அந்த கொக்கு இறந்து போச்சு, வெந்து போச்சு. உடனே நமக்கு தவம் கலைஞ்சிருச்சு, கொஞ்சம் சாப்பிட்டுக்குவோம்னு சொல்லி டவுனுக்கு சாப்பிட்றதுக்கு பிச்சை கேட்க வந்தாராம். வந்தால் ஒரு வீட்டில் ஒரு மனைவி தன் கணவனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள், சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தாள். அப்போ இவர் போய் வாசலில் நின்று பவதி விக்ஷாந்தேஹி அப்படின்னார். அப்போ அந்த அம்மா கொஞ்சம் இருமையாக, இப்போ நான் எங்கள் வீட்டுக்காரருக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன், அது அவர் சாப்பிட்டு முடித்த பிறகு நான் வரேன் அப்படின்னு. அப்போது இவருக்கு கோபம் வந்துருச்சான். நான் யார் வந்திருக்கேன்னு தெரியுமா, உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட என்ன சக்தியெல்லாம் இல்லையோ அதெல்லாம் என்கிட்ட இருக்குது, என்கிட்ட இருக்கக்கூடிய சக்தியெல்லாம் அவர்கிட்ட இல்லை. அப்படி இருக்கிற போது எனக்கு தான் நீ ப்ரியாரிட்டி கொடுக்கணும், உன் வீட்டுக்காரருக்கு என்ன அவ்வளோ தூரம் கவனிப்பு செய்கிறது அப்படின்ன உடனே அந்த அம்மா சொல்லிதான், என்னை கொக்கென்று நினைத்தீரோ கொங்கண சித்தரே அப்படின்னு. கொங்கண தேசத்து சித்தரே, என்னை என்ன கொக்குன்னு நினச்சிரா, ஒரு பார்வை பார்த்த உடனே கொக்கு எரிஞ்சு போச்சு, இவளையும் ஒரு பார்வை பார்த்து எரிச்சிடலாம்னு அப்படின்னு. அப்போ இவர் யோசிச்சானா, நான் கொக்கை எரித்த கதை இவளுக்கு எப்படி தெரியும் என்று. அப்போ அவள் சொன்னாளா, நான் என் கணவனுக்கு சேவை செய்ததன் மூலமாக ஞானத்தை அடைந்திருக்கிறேன், அந்த ஞான திருஷ்டியிலே இதை பார்த்து சொன்னேன் என்று சொன்னாளா. அப்போ இதை பார்த்து அவர் ஆச்சரியப்படுகிறார் என்று தெரிந்து கொண்டு அவள் வெளியே ஒரு மாட்டு சாணம் அங்கே எரு கட்டுறதுக்காக வச்சுருந்தது, அதை எடுத்து செவுத்தில் இப்படி அடித்தாளாம். அடித்தா அது பூரா தங்கமாகி மாறிவிட்டது. அதை பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டார் அவர். அப்போது அந்த பெண் சொன்னாள், என்னை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், நீர் சிட்டிக்குள்ளே போனீங்கன்னா
இன்னும் பெரிய அதிசயமெல்லாம் பார்க்கலாம். பட்டணத்துக்கு போனால் ஒரு கசாப்பு கடைக்காரன் இருக்கான். அந்த கசாப்பு கடைக்காரனை போய் பாரு, அவன் என்னை விட பெரிய ஆள் அப்படின்னு சொல்லலாம். இவர் நான் அசைவமெல்லாம் சாப்பிட்றதில்ல, கசாப்பு கடைக்காரன் ஆட்டை கொல்றவன், அவனை என்ன நான் போய் பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே போய் விசாரித்து போய் பார்த்தா, அந்த கசாப்பு கடைக்காரனுடைய கடையில் கசாப்பு வாங்க வந்த கூட்டம் ஒரு பக்கம், அது அல்லாமல் தாடி வளர்த்த முனிவர்கள் கூட்டமாக காத்து கொண்டு இருந்தார்கள். அந்த முனிவர்களை பார்த்து, நீங்களாம் எதுக்கு வந்தீங்க, கசாப்பு வாங்க வந்தீங்களா அப்படின்னு கேட்டபோது, இல்லை, இந்த கசாப்பு விற்கிறானே இவன் பேர் தர்மவியாதன், இவன் பெரிய ஞானி, சாஸ்திரத்தில் வேதத்தில் எனக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் அந்த சந்தேகத்துக்கு இவன் தான் எனக்கு பதில் சொல்லுவான் என்ற உடனே இவர் ஆச்சரியமாக பார்த்துருந்து விட்டு காத்திருந்தார். அவன் தர்மவியாதனை நேரில் சந்தித்தார். அப்போ அவன் சொல்கிறான், கசாப்பு கடை என்பது எங்கள் குலத்தொழில், நான் குலத்தொழிலை செய்கிறேன், ஆனால் நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு இந்த ஞானம் வந்த காரணம் நான் என் தாய் தகப்பனுக்கு செய்யும் சேவைதான் என்று வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து காமிச்சான். அவனுடைய தாய் தகப்பனை தங்க படுக்கையிலே படுக்க வைத்திருந்தான். அந்த கட்டிலானது 4 கால்களும் இல்லாமல் அந்தரத்தில் மிதந்து கொண்டிருந்தது. அப்படி ஒரு யோக சக்தி அவனிடம் இருந்தது. நான் வேறு கோயிலுக்கு போகிறதில்ல, வேறு எந்த உபாசனையும் பண்ணுறதில்ல, எங்கள் அம்மா அப்பாவை தெய்வமாக நினச்சிட்ருக்கேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்றைக்கி இந்து மதம் என்ற பெயராலே கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொன்னால் போகிறதுக்கு கூட்டம் இருக்குது, அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொன்னால் பண்ணுறதுக்கு கூட்டம் இருக்குது, கோயில் உண்டியலில் பணம் போடுங்கன்னு சொன்னால் போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் ஆன்மீகத்தினுடைய ரகசியமாக சில விஷயங்களை பெரியவர்கள் சொல்லிவிட்டு போனார்கள். அது என்ன அப்படின்னா, எந்த மனித வடிவிலே தெய்வம் உனக்கு அருள் செய்கிறதோ அந்த மனிதனே தெய்வம்தான் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை உனக்கு வர வேண்டும். அதான் அது. இப்போ மாதா பிதான்னு சொன்ன மாதிரி குரு சாக்ஷாத் பரபிரம்மம் என்று சொன்னார்கள். அது எப்படி குரு கடவுளாவார் என்றால், அவர் மூலமாக தானே உனக்கு கல்வி வந்தது. அதனால் கடவுளை நேரடியாக கும்பிடுறதை விட யார் மூலமாக உனக்கு கல்வி வந்ததோ அவரை கும்பிடுறது ஈஸியாக உனக்கு கல்வி தரும் என்று. உங்களுக்கெல்லாம் தெரியும் ஏகலவ்யன் கதை. ஏகலவ்யன்கிறவன் ஒரு வேடன். அவன் வில்வித்தையிலே அர்ஜுனனைப் போல ஒரு கெட்டிக்காரன் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அப்போது அர்ஜுனனுக்கு அந்த வில்வித்தையை சொல்லிக் கொடுத்த துரோணரிடம் போய், சுவாமி, என்னையும் உங்களுடைய மாணவனாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டான். அப்போ அவர் என்ன சொன்னார், நீ பிராணிகளை கொன்று தின்னக்கூடிய வேடன், உங்ககிட்ட இந்த விதையை நான் சொல்லிக் கொடுத்தேன்னா நீ இன்னும் அதிகமாக உயிர் கொலை பண்ணுவாய், உனக்கு நான் சொல்லித்தர மாட்டேன் அப்படின்ட்டார். அவன் வருத்தத்தோடு வீட்டுக்கு போனவன் என்ன பண்ணினா, துரோணர் மாதிரியே ஒரு பொம்மை செய்தான். அந்த பொம்மைக்கு தினம் பூஜை பண்ணினான், வழிபாடு பண்ணினான். அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணான், அம்பு விடுறது அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணான். இவனுக்கு நாளாக நாளாக வில்வித்தை வளர்ந்தது. என்ன ஆச்சுன்னா, ஒரு ஸ்டேஜில் அர்ஜுனனை விட இவன் கெட்டிக்காரன் ஆகிட்டான். அதை பார்த்த உடனே அர்ஜுனன் குருதேவா, இந்த உலகத்திலேயே நான் தான் பெரிய வில்லாளி என்று ஆக்குவேன் என்று சொன்னீர்கள், இன்றைக்கி என்னை விட சிறந்தவன் ஒருத்தன் இருக்கிறானே, அவனை போய் கேட்டால் அவன் என்ன சொல்கிறான், நான் துரோணருடைய சிஷ்யனில் சொல்கிறான் என்று சொல்லி வருத்தப்பட்டான். அப்போ துரோணர் என்ன பண்ணார், வாடா நம்ம 2 பேரும் போய் கேட்கலாம் என்று போய் அங்கே ஏகலவ்யனை பார்த்து, உனக்கு யார் அதெல்லாம் சொல்லிக் கொடுத்தா என்றபோது, சுவாமி நீங்கள் தான் அப்படின்னு. நான் எப்படா உனக்கு சொல்லிக் கொடுத்தேன், நீ என்கிட்ட வந்தபோது நான் சொல்லிக் கொடுக்க முடியாதுன்னு தானடா சொன்னேன் அப்படின்ன போது, இதோ பாருங்கள், உங்கள் உருவத்தை பொம்மையாக செய்து வைத்து தினமும் பூஜை பண்ணுறேன், அதனால் அந்த குரு பக்தியினால் எனக்கு எல்லாம் வந்தது என்று சொன்னான். அப்போது அதை பார்த்து அர்ஜுனன் அசந்து போனான் என்று சொல்லுவார்கள். இது இன்றைக்கும் நடக்குதுங்க.
இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா குரு மீது பக்தி உள்ளவர்களுக்கு அந்த கலை எளிதாக வருகிறது. குருவை அவமதிக்கிறவர்களுக்கு அந்த கல்வி வருவதில்லை என்பது மட்டுமல்ல, அந்த கல்வியினாலே அவர்கள் வாழ்க்கையிலே சோபிப்பதும் இல்லை. இப்போ ஒருத்தன் லா படிக்கணும்னு வச்சுக்கோங்க, லா படிக்கிறது ஈஸி, லாயர் ஆகிறது கூட ஈஸி. ஆனால் உங்களுக்கு நிறைய கேஸ் வரணும்ல, கேஸில் நீங்கள் ஜெயிக்கணும்ல, நல்ல லாயர்னு உங்களுக்கு பேர் வரணும்ல, அது வராது. அதே மாதிரி தான் டாக்டர் ஆகிடலாம். ஆனால் உங்களுக்கு அந்த வித்தையிலே பேரும் புகழும் பணமும் வரணும்னா உங்களுக்கு குரு பக்தி வேணும். அது இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கலை நன்கு வரும். இது ஆதி காலத்திலிருந்து இன்றைக்கு வரை அவர்கள் கடைபிடித்து வருகிறார்கள். பரசுராமர்னு ஒருத்தரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருக்கு பீஷ்மர்னு ஒரு சிஷ்யர் இருந்தார். பீஷ்மர் தான் அர்ஜுனுடைய தாத்தா. இது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் அந்த பீஷ்மருக்கும் அவருடைய குருவாகிய பரசுராமருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வந்தது. பீஷ்மர் பரசுராமருடைய சொல்லுக்கு கட்டுப்படவில்லை. உடனே அவர் என்ன சொன்னார், நான் பேசுனதை நீ கேட்க மாட்டேங்கிற, அதனால் வா நம்ம 2 பேரும் சண்டை போட்டு தீர்த்துக்கலாம் அப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டார்கள். யுத்தத்தை ஆரம்பிக்கிற போதே பீஷ்மர் பரசுராமருடைய காலை தொட்டு கும்பிட்டு ஆரம்பித்தார். என்ன ஆச்சுன்னா பரசுராமர் தோற்று போனார், பீஷ்மர் ஜெயிக்கிட்டார். அப்போ பரசுராமரை பீஷ்மரை வாழ்த்தி விட்டு, உன் குரு பக்தியினாலே நீ ஜெயித்தாய், வாழ்க உன் குரு பக்தி என்று சொன்னேன். இப்போ பஞ்சபாண்டவர்களுக்கு வில்வித்தை சொல்லிக் கொடுத்தது துரோணர் தான். ஒரு ஸ்டேஜில் துரோணரை கொல்ல வேண்டிய காலகட்டம் வந்தது யுத்தத்தில். கிருஷ்ணன் பஞ்சபாண்டவர்களை பார்த்து, துரோணர் அப்படி சன்னாகி நிற்கிறாரா, அவர் தலையை வெட்டுங்கடான்னா நாங்கள் எப்படி குருவுடைய தலையை வெட்டுவோம், முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ திருஷ்டத்யும்னனை கூப்பிட்டு அவன் வெட்டினான் அப்படின்னு நாம் பார்க்குறோம். இந்த குரு பக்தி என்ற ஒன்று இருக்கிறதுனால தான் அந்த காலத்தில் இந்த காலம் வரை இந்தியா கல்வியிலே கலையிலே சிறந்த நாடாக விளங்கியது. விவேகானந்தரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கன்னியாகுமரின்னு சொன்ன உடனே நமக்கு விவேகானந்தர் ஞாபகம் தான் வரும். இந்த விவேகானந்தர் ஒரு முறை யமுனை ஆற்றங்கரையில் மாலை பொழுதிலே ஒரு ஆலமரத்து அடியில் தியானத்தில் அமர்ந்திருந்தாராம். அவர் உடம்பில் கொசு எவ்வளவு மொச்சுதுன்னா அவர் உருவமே தெரியல, நூற்றுக்கணக்கான கொசு போர்வை மாதிரி மூடி இருந்ததாம். அப்போ மற்ற சிஷ்யர்கள் அந்த கொசுவெல்லாம் விரட்டி, என்ன நரேந்திரா இப்படி உட்காந்துருக்கிற, கொசு கடிக்கிறதுக்கு உனக்கு தெரியலையா அப்படின்னு. அப்போ விவேகானந்தர் சொன்னாராம், நம்ம குரு ராமகிருஷ்ணரை தியானித்து கொண்டு இருந்தேன், அதனால எனக்கு தெரியலை, பிரஜை இல்லைன்னார். குரு பக்தி இருக்க வேண்டியது தான், அதுக்காக இப்படி கொசு கடிக்கிறது கூட தெரியாமல் இருக்கிறது அப்படின்ன போது அவர் என்ன சொன்னார், லிசன் டு மீ மை ஃப்ரெண்ட்ஸ், த குரு பக்தா வில் காங்கர் த வேர்ல்டு, ஹி வில் ஷேக் த வேர்ல்டு டு இட்ஸ் ஃபவுண்டேஷன்ஸ் அப்படின்னு. குரு பக்தன் இந்த உலகையை கலக்குவான் அப்படின்னார். அதே மாதிரி அவர் கலக்கக்கூடிய ஒரு காலம் வந்தது இல்லையா. முதல் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரை பார்த்தபோது, பரம்பொருளுடைய அவதாரமாகிய நீ ஏனப்பா என்னை நோக்கி வருவதற்கு இவ்வளவு காலதாமதம் செய்தாய், வா வா என்று வரவேற்றார். இந்த விவேகானந்தருக்கு அப்போ பேர் நரேந்திரன், அவங்க அம்மா அப்பா வச்ச பேர். நரேந்திரனுக்கு தான் ஒரு பெரிய ஆளாகுங்கிற நம்பிக்கையும் இல்லை, எதிர்பார்ப்பும் இல்லை. ஆனால் இவரிடம் சிஷ்யனாகி, இவருக்கு பக்தி உள்ள சிஷ்யனாகி குரு சேவை செய்து நாளாக இவருக்கு ஞானம் வளர்ந்தது. அந்த ஞானம் எது மாதிரி வளர்ந்ததுன்னா, அவருடைய குரலில் ஒரு கம்பீரம், அவர் நடையிலே ஒரு மிடுக்கு, பிறருக்கு தெரியாத விஷயங்களெல்லாம் அவருக்கு அனாயாசமாக தெரிந்தது. அப்போது சிகாகோவில் நடந்த ஒரு அகில உலக சமய மாநாட்டிலே இவர் மட்டும்தான் பேசினாரா? எத்தனை பேர் பேசினாங்க? ஒரு நாளைக்கு 10 பேர் வீதம் 3 நாளும் ஏகப்பட்ட பேர் பேசினார்கள். யார் பேச்சும் எடுபடலையே, இவர் பேச்சு மட்டும்தானே எடுபட்டுச்சு. காரணம் என்ன என்றால் அந்த குரு பக்தி தான். அதனால் இந்து மதம் என்ன சொல்லுகிறது என்றால், தந்தை, தாய், குரு இவர்களுக்கு பிரதானமான முக்கியத்துவத்தை கொடுங்கள். அப்போ தெய்வத்துடைய அருள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும்.
அதுக்கப்புறம் எந்த சாமி பெரிய சாமி, எந்த புஸ்தகம் சிறந்த புஸ்தகம் அப்படிங்கிறதெல்லாம் பின்னால் பார்க்கலாம். ஒரு குரு ஒரு சிஷ்யனுக்கு ஒரு மந்திரம் உபதேசம் பண்ணினார் என்றால் அந்த மந்திரத்தை அவன் மதிப்பாக மரியாதையாக நினைத்து அதை உருவேற்றி பக்தியோடு இருந்தால் அவனுக்கு அது சித்தியாகும். உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு பிரபலமான கதை. கர்நாடகாவில் கனகதாசர் என்று ஒருத்தர் இருந்தார். அவர் விஷ்ணு பக்தர். அவர் குருவிடம் போய் எனக்கு ஒரு மந்திரம் சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டார். அப்போ இவர் ஆடு மாடு மேய்க்கிற ஜாதி, திம்மப்பண்ணு வேறவருக்கு. அவர் சொன்ன, ஏன்னா ஆடு மாடு மேய்க்கிறவனுக்கு நான் என்னடா மந்திரம் சொல்ல வேண்டியிருக்கு, உனக்கெல்லாம் ஒன்றும் மந்திரம் சொல்ல முடியாது, போடா அப்படின்ட்டார். இவர் விடலை. டெய்லி காலில் விழுந்து அழுது, சாமி ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லிக் கொடுங்க அப்படின்ன போது ஒரு நாள் அவர் கோபம் வந்துருச்சு குருவுக்கு. அவர் சொன்னார், மாடு மேய்க்கிற உனக்கு மாடு தாண்டா மந்திரம், எருமை மாடு இதாண்டா மந்திரம், போடா அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ நாம் அவருடைய ஸ்தானத்தில் இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? எனக்கு நீங்கள் சொன்ன மந்திரம் எருமை மாடா, நீ தாயா எருமை மாடு, எருமை போயா அப்படின்ட்டு வந்திருக்கும். ஆனால் அவன் கனகதாசர் என்ன பண்ணார், உடனே காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, இதையே தங்களுடைய மந்திரமாக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி போய் ஒரு மரத்தடியில் உக்காந்து குருவை வணங்கி ரொம்ப பயபக்தியாக எருமை மாடு 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 இப்படியே சொல்லிகிட்டு இருந்தார். அவருடைய குரு பக்தியின் காரணமாக யமதர்மராஜாவுடைய எருமை மாடு பார்த்துச்சான், இவ்வளவு பக்தியாக ஒருத்தன் நம்மளை கூப்பிட்றான், நம்ம போக வேண்டியதுதான் அப்படின்னு எருமை மாடு நேரில் வந்துருச்சான். பக்தா என்னை ஏன் அழைத்தாய், என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டீங்க. கனகதாசர் பார்த்தார், பரவாயில்லையே, நம்ம குரு சொன்ன மந்திரம் ரொம்ப எஃபெக்டிவான மந்திரமாக இருக்கு அப்படின்னு சொல்லி, நீ எங்கிருந்து வருகிறாய்ன்னு, நான் யமலோகத்திலிருந்து வருகிறேன், நான் யமதர்மராஜாவுடைய வாகனம் அப்படின்னோடனே, சரி வா என் கூடன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் குருக்கிட்ட, சுவாமி நீங்கள் பிரசாதித்த அந்த மந்திரத்தை ஜபித்ததனால் சாக்ஷாத் யமதர்மராஜனுடைய எருமை மாடே வந்து விட்டது, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கோ அப்படின்னோடனே குரு பார்த்து கை காலம் ஆடி போச்சு அவருக்கு. இது ஏண்டா நம்ம கடுப்பில் சொன்னோம் எருமை மாடுன்னு, இவன் என் தேவலோகத்து எருமை மாடே கொண்டுட்டாங்க என்று ஆச்சரியப்பட்டு, அங்கே பாதையிலே மற்றவர்களுக்கு இடைஞ்சலாய் கிடந்த ஒரு பெரிய பாறாங்கல்லை நகர்த்தி போடு என்று சொல்லி அந்த எருமை மாடை வேலை வாங்கினார் என்று கதை. இப்படியாக குரு பக்தி உள்ளவர்களாக இருந்தவர்கள் தான் மகான்களாக ஆகியிருக்கிறார்கள். இப்போது ராமானுஜர் அவருடைய வாழ்க்கையில் கூரத்தாழ்வார் என்று அவருக்கு ஒரு சிஷ்யர் இருந்தார். அந்த கூரத்தாழ்வாருக்கு இவர் டிக்டேட் பண்ணுவார். டிக்டேட் பண்ணால் அவர் எழுதுவார். அப்படி எழுதிக்கிட்டு இருக்கிற போது ஒரு கருத்து சொன்னார். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஆத்மாவுடைய சொரூபம் என்ன அப்படிங்கிறத விளக்குகிற போது, அளவற்றதாய் அறிவுள்ளதாய் அடிமைப்பட்டதாய் அப்படின்னு அவர் சொல்கிறார். சொன்னால் கூரத்தாழ்வார் எழுத மாட்டேங்கிறார். ஏன்டா எழுத மாட்டேங்கிற அப்படின்னா, நீங்கள் சொல்கிற கருத்து சரியில்லை சாமி அப்படின்னு. உடனே ராமானுஜருக்கு கோபம் வந்துடுச்சு. ஏண்டா நான் குருவா நீ குருவாடா, நான் ஒன்று சொல்கிறேன் சரியில்லைன்னு எழுத மாட்டேங்கிறேன்னு ஓங்கி ஒரு உத விட்டாரான். உத விட்ட உடனே அவர் அப்படியே கீழே படுத்துட்டார், அந்த உத தாங்காமல். இவர் போய் அடுத்த ரூமில் போய், என்ன இப்படி சொல்கிறான், நான் தப்பாக சொல்கிறேன்றானே என்று யோசித்து பார்த்துட்டு, ஆமாம் இதை தான் அப்படி நினைக்கலாம் போட்டிருக்கிட்டு திரும்ப அதை திருத்தி சொல்லலாம் என்று நினைத்த போது, இப்படி வாங்கி கீழே படுத்தாரே கூரத்தாழ்வார், அவர் அப்படியே படுத்து கிடக்கிறார். இந்த கையில் 7, இந்த கையில் எழுத்தாணி. அப்போ ராமானுஜர் கேட்டான், ஏண்டா உதைச்சி கீழே தள்ளிட்டு போனேனே, நான் தான் போயிட்டேன்ல, எந்திரிச்சு உட்கார வேண்டியதானே அப்படின்னு கேட்டாரான். அதுக்கு ராமானுஜர் சொன்னாரான், நான் தரையிலே படுத்து கிடக்க வேண்டும் என்று உதைத்து உத்தரவிட்டீர்கள், மறுபடியும் எழுந்திருத்து உட்காரலாம் என்று நீங்கள் சொல்லவில்லையே, சொன்னால் தானே எந்திரிச்சு உட்காருங்க நான் என்று சொன்னாரான். இப்படியாக குரு பக்தி அந்த காலத்தில் இருந்திருக்கு. இன்றைக்கி எந்த வாத்தியாராவது ஒரு மாணவனை உதைச்சிட்டு உயிரோட வீட்டுக்கு வந்துட முடியுமா? உதைச்சா யார் தரையில் படுத்து கிடப்பா? குரு தான் படுத்து கிடப்பார்.
சிஷ்யம் படுக்க மாட்டான். அவ்வளவு தூரம் எல்லாம் கால நிலைமை மாறிவிட்டது. அதனுடைய ஒரு விளைவு என்ன அப்படின்னா, இன்றைக்கி நாலேஜ் ஸ்டாக் எவ்வளவு இருக்குது, உலகத்தில் அறிவு எத்தனை % இருக்குது, கல்வி எவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்கன்னா, வேலையில்லா பட்டதாரிகள், பாஸ் பண்ணினும் அந்த கல்வியிலே ஆழமான அறிமுகம் இல்லாதவர்கள், பேச தெரியாத வக்கீல்கள். கோர்ட்டில் போய் பாருங்கள் சார், லா முடித்தவன் ஆர்கியூ பண்ணணுமில்ல, ஆர்கியூ பண்ணுறதுக்கு முதல்ல லாங்குவேஜ் வேணுமில்ல, பெப்பன்னு முடிக்கிறான் கோர்ட்டில், கருப்பு கோட்டை மாட்டிக்கிட்டு பேச தெரியல. டாக்டருக்கு ஒழுங்காக வைத்தியம் பார்க்க தெரியல, ராங் டயக்னோசிஸ் பண்ணுறான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த குரு பக்தி இன்மை தான். அப்போது சாஸ்திரத்தில் சாராம்சமாக சில விஷயங்கள் இந்து மதம் சொல்லுது. அது என்ன அப்படின்னா, அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம், எழுத்தறிவித்தவர் இறைவனாகும் அப்படின்னு சொல்லி சும்மா சின்ன சின்ன ஒரு பழமொழி போல பெரிய பெரிய விஷயங்களை சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். இது இன்றைக்கி உலகத்தில் பெரிய பெரிய மகான்களை உருவாக்கி இருக்கிறது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இந்தியா ஏழை நாடாக இருக்கலாம், ஆனால் அறிவாளியான நாடு. இன்றைக்கி மேல்நாட்டில் கோடிக்கணக்கில் தங்கம் வைத்திருக்கிறவர்கள் கூட அறிவு இருக்கக்கூடிய நாடு இந்தியா தான் என்று சொல்கிறார்கள். ஆகவே நான் எனக்கு என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால், தெய்வ வழிபாடு வேண்டியது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை விட முக்கியமானது தாய் வழிபாடு, தந்தை வழிபாடு, குரு வழிபாடு, பெரியோரை மதித்தல். பெரியோரை நம்ம மதிக்கணும். மனுஸ்மிருதியில் மனு என்ன சொல்கிறாருன்னா, உங்களை விட வயசில் பெரிய ஒருத்தர் ஒரு ரூம்குள்ளே நுழைகிறார் அப்படின்னா, உங்கள் பஞ்ச பிராணனம் வெளியே கிளம்பும், உங்கள் உடம்பை விட்டு வெளியே போகிறதுக்கு புறப்படும். நீங்கள் எந்திரிச்சு அவருக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு பிராணன் உட்காரும். அப்போ உங்களுக்கு ஆயுசு வளரணும்னா வயசில் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுங்க. வயசில் பெரியவங்களுக்கும், ஞானத்தில் பெரியவங்களுக்கும், அறிவில் பெரியவங்களுக்கும் மதிப்பு கொடுக்க கொடுக்க ஆயுள் விருத்தியாகும், ஆரோக்கியம் விருத்தியாகும், அதிர்ஷ்டம் விருத்தியாகும். இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டை எடுத்துக்கோம். தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய பணக்காரர்கள் அவங்களெல்லாம் ரொம்ப படித்தவங்க நான் நினைக்கிறீங்க? இல்லை. இப்போ விஜி பன்னீர்தாஸ் ஃபேமிலி இருக்குங்க, எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வசந்த் கோ எடுத்துக்கோங்க. இவங்கெல்லாம் நாடார் இனத்தை சேர்ந்தவர்கள், சுமாரான படிப்பு உள்ளவர்கள் தான். ஆனால் அவங்களுக்கு தாய் மேலே உள்ள பக்தி, தந்தை மேலே உள்ள பக்தி, ஆசிரியர் மேலே உள்ள பக்தி அளப்பரியதாக இருக்கிறது. அதில் தான் அவங்க ரொம்ப பெரிய லெவலுக்கு மேலே போனாங்க. வாழ்க்கையில் யாரெல்லாம் வெற்றி கண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த மாத்ரு பக்தி, பித்ரு பக்தி, குரு பக்தி, தெய்வ பக்தி இவற்றிலே சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். இது தவிர கடைசியாக இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. என்ன சொல்கிறேன்னா, ஆச்சாரங்கள். ஆச்சாரங்கள்னால் என்னென்னா, சிலது செய்யலாம், சிலது செய்யக்கூடாது என்ற பாகுபாடு. இப்போ ஒன்றும் இல்லை, 2 கை கொடுத்துருக்கார் கடவுள், ஆனால் சாப்பிட்றதுக்கு வலது கை தான் யூஸ் பண்ணணும், இடது கை யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் மேல் நாடுகளில் அப்படி இல்லை. மற்ற நாடுகளில் பிரெட் இந்த கையில் ஒரு ஸ்லைஸ் வச்சுக்குவான், இந்த கையில் ஒரு ஸ்லைஸ் வச்சுக்குவான், 2யுமே யூஸ் பண்ணுவான். 2 கை கொடுத்துருக்கிற போது ஏன் சார் ஒரு கையை மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. ஆனால் கைகளிலே வலது மட்டும் ஏன் பயன்பட வேண்டும், உடலிலே மேல்பாகம் மட்டும் ஏன் உயர்ந்தது அப்படின்றத இவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ஒரு சரீரத்தை பல பாகங்களாக பிரித்து அதில் இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை அறிந்திருக்கிறார்கள். சாரீரக சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, மனித உடம்பில் இடுப்புக்கு கீழே இருக்கிற பாகத்தை விட இடுப்புக்கு மேலே இருக்கிற பாகம் உயர்ந்தது. அந்த இடுப்புக்கு மேலே இருக்கிற பாகத்தில் தலை உயர்ந்தது, தலையிலே கண்கள் உயர்ந்தது. ஒருவனுடைய கண்களிலே அவன் அதிர்ஷ்டம் தெரியும், அவனுடைய தைரியம் தெரியும் என்று சொல்லுகிறது. அதனால் இந்த காலில் இப்போ மேல்நாடுகளுக்கு போய் பார்த்திங்கன்னா கால் ஒரு கீழான உறுப்பாக அவங்க நினைக்கிறது இல்லை. கை எவ்வளவு உயர்ந்ததோ அவ்வளவு தூரம் காலும் உயர்ந்தது தானே அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இந்திய நாட்டில் ரிஷி பாரம்பரியம் என்ன சொல்கிறது, காலில் செருப்பு போட்டிருந்தா
கோவிலுக்குள்ள நுழையிற போது அந்த செருப்பை கழட்டி வச்சிடணும். ஏன் பல இடங்களில் மிதிக்கிறோம், அழுக்காகுது, அதோட கோயிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு. உங்களுக்கு கையால் ஒருத்தனை அடிச்சிங்கன்னா அவனை கோவப்படுறதில்ல, காலால் அடிச்சிங்கன்னா கோவப்படுறான். சில சமயம் என்ன ஆகுதுன்னா, வட இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் தென்னிந்தியாவுக்கு வருகிறார்கள். வட இந்தியர்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும், ரொம்ப உயர்ந்த தோற்றம் உள்ளவர்கள், ஆஜானு பாகுவா 6 அடிக்கு குறையாமல் இருப்பாங்க. நம்ம தென்னிந்தியர்கள் அவ்வளோ தூரம் உயரமானவர்கள் இல்லை. ஒரு சின்ன தகராறு வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. மதுரையில் ஒரு தடவை அந்த மாதிரி நடந்து போச்சு. ஒரு வட இந்தியன் மீனாட்சி கோயிலை சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டான். அவன் என்ன பண்ணான், ஒரு ரிக்ஷாவை ஹயர் பண்ணி இந்த தெற்கு வாசல்லேருந்து எனக்கு வடக்கு வாசல் போகணும், அதை கொண்டு போய் விடு, உனக்கு எவ்வளோ காசு வேணும்னு கேட்டான். அவன் சொன்னான், தெற்கு வாசல்லேருந்து வடக்கு வாசலுக்கு போகணுன்னா அது ரொம்ப தூரங்க, அதெல்லாம் சாதாரண பயணம் இல்லை, 100 ரூபா கொடுங்க அப்போ தான். அவன் ஏமாந்துட்டான். ஒருவேளை கோயில் பெரிய கோயில் போட்டிருக்கான். உட்கார வச்சு அவன் வந்து வேணும்னே இப்படி ஒரு தடவை வந்து அப்படி ஒரு தடவை வந்து வெட்டியாக 2-3 தடவை சுற்றி போய் வடக்கு வாசலில் விட்டான். அவன் புரிஞ்சுக்கிட்டான், இது வந்து ஏமாத்துறான் நம்மளை அப்படின்னு. உடனே வந்து சண்டை வளர்ந்தது, இதுக்கெல்லாம் 100 ரூபா தர முடியாது அப்படின்னு, நீ கொடுத்தாலே ஆச்சு அப்படின்னு. அவன் பணத்தை பிடுங்க போக பேச்சு வந்து அடிதடி ஆயிடுச்சு. அந்த அடிதடியில் இந்த வட இந்தியன் என்ன பண்ணிட்டான், இந்த தென்னிந்தியனை சாத்திட்டான், கும்மிட்டான். அப்போது அந்த தென்னிந்தியன் என்ன பண்ணான், இவனால் உடல் ரீதியாக அவனை ஜெயிக்க முடியலை, ஆனால் காலில் இருந்த செருப்பை கழட்டி அவன் மூஞ்சியில் ஒரு அடி அடிச்சிட்டான். அடிச்சுட்டு, ஐயா நான் வந்து அவன் என்னை எத்தனை அடி வேணாலும் அடிச்சிருக்கலாம், நான் அவனை செருப்பால் அடிச்சிட்டேன் அப்படின்னு அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தான், இன்றைக்கி வந்து ஒருத்தன் என்னை அடித்தான், நான் அவனை செருப்பால் அடிச்சிட்டேன். கடைசியில் இவன் அடித்தது ஹவாய் செருப்பு, வலிக்காது, அந்த செருப்பால் அடிச்சுட்டு அவன் சென்டிமெண்டலாக அவனுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், கால் செருப்பால் அவன் மூஞ்சில் அடிச்சிட்டேன் அப்படின்னு. அப்போது இந்த காலில் கிடக்கிற செருப்புங்கிறத அவன் ஏன் கீழே நினைக்கிறான் அப்படின்னா, பாதங்கள் என்பது ஒரு மனித சரீரத்திலே சேவை, பிறரால் சேவை செய்யத்தக்கது. அதனால தான் வந்து பெரியவங்ககிட்ட பேசும்போது அடியேன், நான் அடிமைப்பட்டவன் என்கிற பொருளிலே அப்படி பேசினார்கள். ஆக ஒரு பணம் கொடுக்கறதா இருந்தாலும் வாங்கிறதா இருந்தாலும் வலது கையால் கொடுக்கணும், வலது கையால் வாங்கணும். ஒருத்தர்கிட்ட வந்து தொடும்போது கையால் தொடணும், காலால் தொடக்கூடாது. ஒரு அரிசி சிந்தி போச்சுன்னா அதை மிதிக்கக்கூடாது. சிகரெட்டாக இருந்தால் கூட அந்த நெருப்பு அக்னி, அது வந்து தெய்வம், அதை காலால் அணைக்கக்கூடாது, அதை ஆஷ்ட்ரேயில் தான் போட்டு அணைக்கணும். இப்படியெல்லாம் சில டிசிப்ளின் இவங்க வச்சுருக்குறாங்க. இதன் விளைவாக என்ன ஆகுதுன்னா, நம்ம நாட்டிலே சத்துவகுணமும் இந்த ஒற்றுமையான குடும்பங்களும் அதிகமாக இருக்கின்றன. இன்றைக்கி உலக யுத்தங்கள் அடிக்கடி வரக்கூடிய நாடுகளெல்லாம் மேல் நாடுகளாக, அதிகமான பஞ்சம் விபத்துக்கள் எல்லாம் அங்கே தான் வருது. இங்கே இந்தியர்கள் செல்வச் செழிப்பிலே அவ்வளவு சீராக இல்லை என்றாலும் சாந்தி, அமைதி முதலிய பெரிய செல்வங்களிலே அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஆச்சாரங்கள் தான். அதனால் இந்த பெரியவங்க சொல்கிற ஆச்சாரங்களை வந்து விளையாட்டாக நினைக்காம நாம் அதை சீரியஸாக நினைக்கணும். ஆச்சாரக்கோவை என்று ஒரு புத்தகம் இருக்குதுங்க. ஆச்சாரக்கோவை என்ற நூல் என்ன சொல்லுதுன்னா, அன்றாடம் கடைப்பிடிக்கக்கூடிய சில நெறிமுறைகள். படுத்திருக்கிற போது கிழக்கு பக்கமாக தலை வச்சு படுங்கோ அப்படின்னு சொல்லுது. ஏன்? சூரியன் உதிக்கிற திசை கிழக்கு, அங்கே ஜெனரேட்டிவ் ஃபோர்ஸ் அதிகம். வடக்கையோ தெற்கையோ நீங்கள் தலை வச்சு படுத்தீங்கன்னா அது வந்து டீஜெனரேட்டிவ் போல், அது உங்கள் ஆற்றலை குறைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சவரம் பண்ணினா குளிச்சுட்டு தான் சாப்பிடணும், அப்படியே அழுக்காக வேலை பார்க்கக்கூடாது என்று பலவிதமான நெறிமுறைகள் சொன்னார்கள். பகலில் தூங்கக்கூடாது, பகலில் தூங்கினால் அவன் வந்து மறுபடி ஸ்நானம் பண்ணினா தான் தூய்மை ஆகிறான். குறிப்பாக பிராமணர்கள் பகலில் தூங்கிட்டாங்கன்னா அவங்க 800 முறை காயத்ரி சொன்னால் தான் மறுபடியும் பிராமணர் ஆகிறார்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கு. அப்போ அந்த ஆச்சாரங்களை நாம் அனுஷ்டிக்க வேண்டும். ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்னென்னா, உங்களுக்கு மகாபாரதத்தில் துருபதனுடைய கதை தெரியும்.
துருபத மகாராஜா தான் வந்து பாஞ்சாலி திரௌபதியுடைய அப்பா. ஆனால் அவர் திரௌபதியுடைய அப்பாவாகிறதுக்கு முன்னால் அவருக்கு குழந்தை இல்லை, ஆண் குழந்தையும் இல்லை, பெண் குழந்தையும் இல்லை. அப்படி இருக்கிற போது இந்த துருபத மகாராஜாவிடம் ஒரு நாள் துரோணர் போய் ஒரு பசுமாடு தானம் கேட்டார். ஏன் கேட்டாருன்னா, இந்த துருபத மகாராஜாவும் துரோணரும் சின்ன வயசில் ஒரே வாதியார்ட்ட பாடம் படித்தவங்க, கிளாஸ்மேட்ஸ். அந்த பழக்கத்தில் இப்போ ராஜாவாயிட்டானேன்னு சொல்லி எனக்கு ஒரு பசுமாடு கொடுப்பா, என் மகனுக்கு பசும்பால்னால் என்னென்னே தெரியலை, பால்னால் என்னென்னு கேட்குறான் என்கிட்ட, நம்ம வீட்டுக்கு ஒரு மாடு இருந்து தேவைன்னு நினைக்கிறேன். அப்போ அவன் சொல்கிறான், நீ ஒரு ஏழைப்பட்ட தரித்திர சன்னியாசி, நீங்களாம் எனக்கு எப்படி கிளாஸ்மேட் ஆக முடியும், நீ என் ஃப்ரெண்டே கிடையாது, போடா அப்படின்னு வரட்டிட்டான். அப்போது துரோணருக்கு ரொம்ப வருத்தம், அவமானம், கோபம். அப்போ என்ன சொன்னார், இவ்வளோ ஆணவமாக பேசுகிறியா, உன்னை என் காலில் விழுக வைக்கிறேன் பார் என்று சொல்லி இந்த பஞ்சபாண்டவர்களுக்கு வில்வித்தை சொல்லிக் கொடுத்த போது அவர்களுக்கு வில்வித்தை கற்ற பிறகு அர்ஜுனன் வந்து கேட்டான், உங்களுக்கு குருதட்சணையாக நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ துரோணர் சொன்னார், இந்த துருபத மகாராஜாவை தேர்காலில் கட்டி வச்சு தரன்னு இழுத்துட்டு வந்து என் காலில் விழுவை அப்படின்னு. அவன் அதே மாதிரி செஞ்சுட்டான், அர்ஜுனன் செய்துட்டான். அப்போ அவமானம் பொறுக்காமல் துருபதன் என்ன பண்ணினா, இந்த அர்ஜுனன் என் காலில் வந்து விழும்படியாக எனக்கு ஒரு மகள், அந்த மகளை மணந்து அவன் எனக்கு மருமகனாக வேண்டும். ஒன்று. ரெண்டாவது வரம், இந்த துரோணர் இவர் தலையை அறுக்கக்கூடிய ஒரு ஆண் மகன் எனக்கு வேண்டும். ஒரு ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை, இது ரெண்டும் எனக்கு வேண்டும். இதுக்கு ஒரு யாகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அப்போ போய் காட்டில் இருக்கக்கூடிய முனிவர்களை பார்த்து, முனிவர்களே, இப்படி ஒரு ஆண் பிள்ளை, இப்படி ஒரு பெண் பிள்ளை எனக்கு வேண்டும், யாகம் செய்வீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ எல்லோரும் பார்த்தாங்க, இது பழிவாங்கிற யாகங்க, இதெல்லாம் எங்களுக்கு செய்ய தெரியாது, அதை வந்து செய்யக்கூடியவங்க காட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லணும். இவன் வந்து காடு பூரா அலைஞ்சு கடைசியில் யாஜர் உபயாஜர்னு 2 பேர் அண்ணன் தம்பி இருந்தார்கள், முனிவர்கள், யாகம் செய்கிறவர்கள். அவர்கள்ட்ட தம்பி உபயாஜர்கிட்ட போய், நான் உங்களுக்கு எத்தனை பசுமாடு வேணாலும் தானம் தர்றேன், எவ்வளவு தங்கம் வேணாலும் கொட்டி கொடுக்குறேன், இப்படி ஒரு யாகம் பண்ணி எனக்கு ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை பெற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்டபோது அவர் என்ன சொன்னார், நீங்கள் நல்லா கவனிக்கணும், இதெல்லாம் பழி வாங்குகிற யாகம், இந்த யாகம் நாங்கள்லாம் பண்ண மாட்டோம். ஆனால் கொஞ்சம் ஆச்சாரம்லாம் குறைவாக இருக்கக்கூடியவங்க இப்படி தப்பான யாகம்லாம் பண்ணுவாங்க, எங்கள் அண்ணன் பண்ணுவார் அதை அப்படின்னு சொன்னேன். அதை எப்படி சொல்கிறீங்க உங்கள் அண்ணன் பண்ணுவாருன்னு? ஒரு தடவை ஒரு மாமரத்தடியில் ஒரு மாம்பழம் பழுத்து கீழே விழுந்திருந்தது, அது சாக்கடையில் விழுந்துருச்சு. எங்கள் அண்ணன் யாரும் பார்க்கலன்னு நினச்சிக்கிட்டு அந்த மாம்பழத்தை எடுத்து கழுவிட்டு சாப்பிட்டாரு. இந்த மாதிரி வேலை நாங்கள் செய்ய மாட்டோம், இந்த வேலை யார் செய்கிறாங்களோ அவங்க இந்த மாதிரி மோசமான யாகமெல்லாம் பண்ணுவாங்க, அதனால் நீங்கள் அவரை போய் காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு. உடனே இவன் நேரில் போய் அந்த அண்ணனை பார்த்து, இது செய்யணும், உங்களுக்கு எவ்வளோ தங்கம் வேணும், எத்தனை மாடு வேணும் அப்படின்னோடனே அவங்க யோசனை பண்ணி பார்த்துட்டு சரி செய்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த யாஜர் பண்ணின யாகத்தில் தான் திரௌபதி பிறந்தாள், திருஷ்டத்யும்னன் பிறந்தான். இப்போது இந்த யாகம் இவர் செய்வாருங்கிறத இவர் தம்பி எப்படி கண்டுபிடிச்சாரான்னா, ஆச்சாரக்குறைவாக ஒரு அழுக்கான மாம்பழத்தை கழுவிட்டு சாப்பிட்றார், இவர் புத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு அப்படி தான் ஒரு முடிவுக்கு வர்றார். அதனால் உங்களுக்கு தூய்மை ஆச்சாரம் இருக்க இருக்க அறிவு வளரும், ஞானம் வளரும், கடவுள் அருள் வளரும். அதனால தான் சாப்பிட்ட உடனே கை கழுவுங்க, வாய் கொப்பளிங்க. சாஸ்திரப்படிங்க நீங்கள் சாப்பிட்ட பிறகு 8 தடவை 16 தடவை கொப்பளிக்கணும். ஆனால் யாரும் செய்கிறதில்லை. இப்போ வந்து சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, 2 கையும் பேண்ட் பைக்குள்ளே விட்டு தொடச்சிடுறாங்க, கர்ச்சிப் இருக்கோ இல்லையோ தெரியாது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஜலஸ்பர்சம், தண்ணீரை தொடுவதனாலே நம் தீட்டு நீங்குகிறது, எவ்வளவோ பாவங்கள் மறைகின்றன, எவ்வளவோ அழுக்குகள் நீங்குகிறது என்று சாஸ்திரம் சொல்லுது. அதனால தான் திருக்குறளில் 2வது அதிகாரமாக வான் சிறப்பு என்று தண்ணீருடைய சிறப்பை பற்றி சொன்னார். காலையில் எழுந்த உடனே தண்ணீரை இப்படி தொட்டிங்கன்னா போதும்,
நீங்கள் கண்ட கெட்ட கனவுலாம் கேன்சல் ஆகிடுமா, எல்லா நல்லதுகளும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் ஜலத்தோட அடிக்கடி உங்களுக்கு ஸ்பர்ஷம் போயிடும். கை கழுவுற பழக்கம் உங்களுக்கு அடிக்கடி இருக்க வேண்டும். அது மேல்நாட்டில் இருக்காது. நீங்கள் மேல்நாடுகளில் போனீங்கன்னா வேர்த்தா தான் குளிப்போம், எங்களுக்கு வேர்க்கலை அதனால் குளிக்கிறது இல்லைன்னு மாதம் ஒரு தடவை 2 மாதம் ஒரு தடவை குளிக்கிறாங்க. ஆனால் இங்கே இந்தியர்கள் அப்படி இல்லை, ஒரு நாளைக்கு 3 தடவை குளிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படி என்றால், நமக்கு ஞானம் மட்டும் இல்லை, உயிர்த்துணர்வு, அதாவது இன்ட்யூஷன், தானே யூகித்து அறியக்கூடிய ஆற்றல் என்ற அந்த 7வது அறிவு எல்லாருக்கும் ஓரளவு ஏற்படுது. அது மட்டும் இல்லை, வாக்கு சித்தி என்பதும் நிகழ்கிறது. இது இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கிற அளவு மற்ற நாடுகளில் இல்லை என்பதை மற்ற நாடுக்காரங்களே சொல்கிறாங்க. ESPன்னு ஒரு டெர்மினாலஜி சொல்லுவோம், எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன். அதாவது 5 புலன்களால் அறியப்படுவதற்கு மேலே 6வது புலனாக அறியப்படும் உய்த்துணர்வு, இன்ட்யூஷன். அது இந்த நாட்டில் ரொம்ப உண்டு. அதுவும் கனவு காண்கிறவர்கள். ராதாகிருஷ்ணன் ஒரு டிஜிபி இருந்தார், போலீஸ் மேலதிகாரி. அவர் குழந்தையாக இருந்தபோது அவருடைய தாத்தா திண்ணையில் படுத்து தூங்கி கொண்டு இருந்தவர், போங்க எல்லோரும் தோட்டத்துக்கு போங்க, நம்ம ராதாகிருஷ்ணனை பாம்பு கடிச்சு கீழே விழுந்து கிடக்கிறான் அப்படின்னு சொன்னாராம். தூக்கத்தில் கனவில் பார்த்தேன். போய் பார்த்தா அதே மாதிரி இவர் நொறுதள்ளி கிடந்தாராம். அப்புறம் அவரை குணப்படுத்தினாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது பட்டப்பகல்லையே கனவில் இன்னது நடக்க போகிறது என்பதை உணரக்கூடிய அந்த உயிர்த்துணர்வு என்பது இந்த ஆச்சாரங்களை அனுஷ்டிப்பதனாலும் பெரியவர்களுக்கு வழிபாடு செய்வதனாலும் கிடைக்கிறது என்பதை இந்தியர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். இது அகில உலக அரங்கிலே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த ஒரு உயிர்த்துணர்வு இருந்தாலே நமக்கு பல விஷயங்கள், பிரச்சனைகள் சால்வ் ஆகும். ஒருத்தரோட பழகுறீங்க, மீட் மிஸ்டர் ஸோ அப்படிங்கும்போது இவர் நல்ல மனுஷன் என்பதோ இவர் நல்ல மனுஷன் இல்லை என்பதோ உடனே தோணும், ஓரளவுக்கு தோணும். அது போக போக நிரூபணமாகும். அந்த உயிர்த்துணர்வு நமக்கு நல்லபடி இருந்துட்டால் வாழ்க்கையில் நம்ம எவ்வளவோ தவறுகள் செய்ய மாட்டோம். ஒரு தப்பான வியாபாரத்தை தொடங்க மாட்டோம், ஒரு தப்பான நட்பை சம்பாதிக்க மாட்டோம். ஆகவே இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள். ஆகவே நல்வாழ்வுக்கு இந்து மதம் என்ற தலைப்பிலே இன்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்றால், தெய்வங்களை விட நம் தாய், தந்தை, குரு, ஞானிகள், பெரியவர்கள் இவங்களை அதிகம் மதிக்கணும். இப்படி மதிச்சிங்கன்னா தெய்வங்கள் தாமே நம்மை தேடி வரும். அந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கணும். பெரியவர்களை புறக்கணித்து தெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் ஒன்றும் பெரிதாக சாதித்து விடப் போவதில்லை என்பது இன்றைய சாராம்சமாக இருக்கிறது. இப்படின்னு நான் சொல்ல ஆரம்பித்தேன்னா இந்த கதை ஒரு முடிவில்லாமல் போய்கிட்டு இருக்கும். எனக்கு இன்றைக்கி 1.5 மணி நேரம் கொடுத்தார், 1.5 மணி நேரம் பேசிட்டேன். ஆனால் வாய்ப்பு இருக்குமானால் இப்படி விஷயங்கள் நீங்கள் நிறையா தெரிஞ்சு கொள்ளலாம். என்னுடைய யூடியூப்பில் நூற்றுக்கணக்கான சொற்பொழிவுகள் கிடைக்கும். அதில் இந்த மாதிரி விஷயங்கள் ஏராளமாக சொல்லி வரேன். அதை நீங்கள் கேளுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். திரைப்படம் பார்ப்பதிலும் நாடகம் பார்ப்பதிலும் நீங்கள் காட்டும் ஆர்வத்தை ஆன்மீகத்தில் ஓரளவாவது காட்டினால் உங்கள் வாழ்க்கை முன்னேறும், வளம் பெறும் என்று கூறி என்ற வாய்ப்பை எனக்கு நல்கிய திரு தங்கபாண்டி அவர்களுக்கும் கோவில் நிர்வாகிகளுக்கும் பொறுமையாக இதுவரை உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீமன் அவர்கள்.